கவனிங்க. அக்கவுண்டிங் இப்போ இந்த கணக்கீட்டில் கிரேட் 12 கிரேட் 13 ரெண்டு பாடத்திட்டங்கள் இருக்கு. கிரேட் 12 கிரேட் 13 சொல்லி டியூட்ல மூடி வைங்க. கிரேட் 12 கிரேட் 30. இப்போ நீங்கள் ஓ லெவல் எழுதி வந்துட்டீங்க. கிரேட் 11 என்ன இப்போ நாங்கள் படிக்க போகிற 12 13. அப்போ சிலபஸ் 12 13 தான் வரும். சிலபஸ் 12 13 தான் வரும். அதில் இந்த 12 சிலபஸில் நாங்கள் படிக்க போகிறது 10 யூனிட், 10 தேர்ச்சி மட்டம்னு சொல்லுவாங்க. 10 தேர்ச்சி மட்டம் படிக்க போகிறோம். 13 சிலபஸில் 6 தேர்ச்சி மட்டங்கள் இருக்கு. சரியா? இந்த ஏ லெவல் பேப்பர் ஒவ்வொரு தேர்ச்சி மட்டமாக படிக்க போகிறோம், சொல்ல தேவையில்லை. இந்த பலூன் சேர்த்து 16 தேர்ச்சி மட்டம், 16 யூனிட். அதுக்குள்ள சப் யூனிட்டும் இருக்கு, உபாலைகள் இருக்கு. இப்போ இந்த 16 தேர்ச்சி மட்டங்கள் இருந்து உங்களுக்கு 2 பேப்பர் எடுப்பாங்க. 2 பேப்பர் எடுப்பாங்க. பார்ட் 1, பார்ட் 2. இரண்டு பேப்பர் எடுக்கப்படும். பார்ட் 1 பார்ட் 2. இந்த இந்த பேப்பர் செய்யறதுக்காக நாங்கள் படிக்க போகிறோம். 2 வருஷத்துக்கு கூட படித்து 5 ஹவரில் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறாங்க. என்ன 5 ஹவர்ஸ் பேப்பர், 2 சேர்ந்து 5 ஹவர்ஸ் பேப்பர். ஏ லெவல் ஓ லெவல் மாதிரி எக்ஸாம் இல்லை. 9 பாடம் எத்தனை நாள் எழுதினீங்க? 9 பாடம் எத்தனை நாள் எழுதினீங்க? 9 நாள். நல்ல யாரும் ஞாயிறு கொண்டு வந்தேன்னு ரெடி ஆயிலையும் வச்சு விட்டுருப்பானு, 8 நாளைக்கு முடிச்சிருப்பானு. ஆனால் ஏ லெவல் எத்தனை பாடம்? ஏ லெவல் எத்தனை பாடம் சொல்லுங்க? 5 பாடம். 2 விட்டீங்கன்னு. ஏ லெவல் எத்தனை பாடம்? 5 பாடம். 5 பாடங்கள்ல 3 பாடம் உங்களோட போட்டி பரீட்சைக்குரிய பாடம், உங்களோட யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ற பாடம் 3. இன்னும் 2 பாடம் இருக்கு. தெரியுமா என்னென்று உங்களுக்கு? ஜெனரல் இங்கிலீஷ். ஜெனரல் இங்கிலீஷ் பாடம் ஒன்று இருக்கு. அடுத்தது ஜிசிடி பாடம் இருக்கு, ஜெனரல் காமன் டெஸ்ட், பொது பரீட்சைன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் எந்த ஒரு துறைக்குள்ள உங்களை டெஸ்ட் பண்ணாலும் அந்த ஜிசிடி மூலமாக தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஜெனரல் காமன் டெஸ்ட் நீங்கள் எந்த துறைக்கு போனால் அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஏ லெவலில் கட்டாயம் நீங்கள் என்ன வேணும்? நீங்கள் 3 எடுத்து ஜிசிடியில் ஃபெயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்காது. சரியா? சொல்கிற விளங்கிட்டான உங்களுக்கு? அப்போ அதுக்கு ஒரு டியூஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? போமா? அது ஜென்ரல் நாலேஜ். சரியா? 28ஆம் ஆண்டு நடக்கிற சம்பவம் வருமேனே. அது யாருக்குரிய பரீட்சை? எல்லாரும் அழுவணும். நீங்க இப்ப 5 ஸ்ட்ரீமா பிரிஞ்சிருப்பீங்க. என்ன ஏ லெவல் 5 ஸ்ட்ரீமா பிரிஞ்சிருப்பீங்க. 5 பேருக்கும் ஒரு எக்ஸாம் தானே. என்ன ஜெனரல் நாலேஜ், இங்கிலீஷ். இங்கிலீஷ் நீங்க முட்டை வாட்டாலும் ஃபெயில் பட்டாலும் என்னலாம் யூனிவர்சிட்டி போகலாம். ஒரு மானங்கட்ட விஷயமா இல்லையா? இங்கிலீஷ்ல ஃபெயில் பட்டு ரேங்க் ஃபெஸ்ட் அடிச்சவனும் இருக்காண்டா. ஆறு தெரியுந்தானே? இருக்காடு இல்லை. கொம்பளை பிள்ளைகள் ஃபெஸ்ட் அடிச்சா பிஓ சிஓ எடுத்து எஸ்ஏனா எடுத்து பாஸ் பண்ணிங்க. இவனுகள் இங்கிலீஷ் ஃபெஸ்ட் ரேங்க் அடிச்சு ஒரு 4-5 பேர் இருக்கான் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்லேயே படுத்திக்கான். இப்படி மானம் கட்டு அவ்வளோ எக்ஸ்பர்ட். முதலாவது ரேங்கு அம்பாறை மாவட்டத்தில், ஐலண்ட் ரேங்க் 100க்குள்ள இங்கிலீஷ்லேயே. கட்டாயம் இங்கிலீஷ் என்ன வேணும்? பாஸ் பண்ணணும். இங்கிலீஷ் என்ன 7க்கு போகிறோம். நீங்கள் என்ன மொழியில் படிக்க போகிறீங்க? இங்கிலீஷில். அப்போ இங்கிலீஷுங்கிற அதுக்காக நீங்கள் கோர்ஸில் 5 இப்போ போக தேவையில்லை. இங்கிலீஷுங்கிற நீங்கள் 11 வருஷம் படித்து நேசர்லையும் படித்து சில ஆக்கள் இங்கிலீஷில் எடுத்துருப்பீங்க. முன்னுக்கு வந்து கதை கூட்டால் நிலைமை மோசமாயிடும். ஒரு ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னுச்சுன்னா சரியானே. ஒரு இங்கிலீஷில் பிள்ளைகளுக்கு ஒரு 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 ப்ரோக்ராம் ஒன்று செய்யறா இங்கிலீஷில் செய்யுங்கன்னுச்சுன்னா அது கொஞ்சம் 2-3 பிள்ளைகள் இருக்கு. என்ன அது தான் செய்யும். அப்போ உண்மையாக இங்கிலீஷுங்கிறது மிக முக்கியம். அது ஒரு மொழி
அது பாடம் இல்லை, அது ஒரு மொழி. நீங்கள் ஏழுக்கு பிறகு படிக்க போகிற அந்த மொழியெல்லாம் படிக்க போகிறீங்க. அப்போ அது முக்கியம். ரைட். அப்போ அது நீங்கள் பாஸ் பண்ணுற மிக நல்லம். நாளைக்கு இன்டர்வியூகள் அது உங்களை பாதிக்கும். அடுத்தது ஜென்ரல் நாலேஜ் கட்டாயம் பாஸ் பண்ணணும். நீங்கள் பொது அறிவு வேணும் உங்கள்கிட்ட. அதாவது அப்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் நாலேஜும் ஜென்ரல் காமன் டெஸ்ட், அதுக்கு பேர் பொது பரீட்சை. அது எல்லாரும் வேணும், அது கட்டாயம் பாஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் 3 இந்த யூனிவர்சிட்டி கடுபாட்டு அதில் ஃபெயில் பட்டாலும் இருக்காங்க. யூனிவர்சிட்டி செலக்டன் அந்த பாடத்தில் ஃபெயில். பெரிய ஒரு பிரச்சனை. அப்படி 2-3 பேர் என் இதில் நிறைய பேர் வேலை 2-3 இருக்காங்க. அதில் அப்போ பார்ட் 1 பேப்பர் உங்களுக்கு எப்படி வரும்னு சொன்னால் 1 இருந்து 30 வரைக்கும் வரும். உங்களுக்கு எம்சிக்யூ 5 விடை தருவாங்க, ஒரு விடையை செலக்ட் பண்ண வேணும். 31 தொடக்கம் 50 வரைக்குமான வினா உங்களுக்கு வரும். ஸ்ட்ரக்சர் இடைவெளி விட்டு வைப்பாங்க. நீங்கள் பொருத்தமான விடையை சுருக்கமாக எடுடு 2 லைன் 3 லைனுக்குள்ள எடுற மாதிரி தான் வரும். இந்த பேப்பர் நீங்கள் ஏ லெவலில் செய்து அவங்க வாங்கி எடுத்துவாங்க. அந்த அந்த பேப்பரில் நீங்கள் வேர்டு எழுதணும். அப்போ அந்த வேர்டுகள் ஒரு மிதட்ரி நீங்கள் நினைச்ச மேலே ஆன்சர் கொடுக்க இல்லாது. ஆனால் உங்களுக்கு அதை கேள்வி செய்யக்குள்ள உங்களுக்கு சொல்லி தருவேன். சரியா? இது உங்களுக்கு 200 மார்க்ஸ். அதாவது ஒரு கேள்விக்கு 4 புள்ளி, ஒரு வினாவுக்கு 4 புள்ளி கொடுப்பாங்க. 50 வினாவுக்கும் 200 மார்க்ஸ். ஒரு வினாவுக்கு எத்தனை மார்க்ஸ்? 4 புள்ளி. அக்கௌண்டிங் 200 மார்க்ஸ் பார்க்குற பேப்பர் பார்த்தா 2 அளவு பிரிப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் உங்களுக்கு ப்ரோ சொல்லுவேன். ஏன் எல்லா பேப்பரும் 100 மார்க்ஸ் தான் பார்ப்பாங்க. எல்லா பேப்பரும் பார்க்குற 100 மார்க்ஸ். ஆனால் ஏ லெவல் பேப்பர் மட்டும் 200 பார்ப்பாங்க. சரியா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் இப்போ சொல்லி உங்களுக்கு என்னையாது விளங்காது. ப்ரோதான் சொல்லி தருவேன் ஏன் அப்படி கொடுக்காங்கன்னு சொல்லி தருவேன். ரைட். அடுத்தது இது 2 hours பேப்பர். எத்தனை ஹவர் பேப்பர்? 2 மணித்தியாலத்தில் நீங்கள் எழுவணும். இப்போ நீங்கள் 5 பாடம் எழுதுன்னு சொன்னேன்னு அந்த 5 பாடம் உங்களுக்கு 1 மாதம் நடக்கும். 1 மாதம் நடத்துவாங்க. நிறைய கெப்புகள் வரும். சில பாடங்களுக்கு கெப் வராது. நிறைய கெப். அக்கௌண்டிங் நல்ல கெப் தருவாங்க. ஒரு 10 நாள் ஒரு பாடம் முடிஞ்சு. இப்போ நீங்கள் எக்கனாமிக் எடுத்தீங்கன்னா எக்கனாமிக் முடிஞ்சால் இந்த பிஸ்னஸ் நடக்கும். அப்போ எக்கனாமிக் முடிஞ்சால் பிஸ்னஸ் முடிஞ்சு ஒரு 10 நாளைக்கு பிறகுதான் அக்கௌண்டிங் நடக்கும். அக்கௌண்டிங் பார்ட் 1 முடிஞ்சு ஒரு 4 நாளைக்கு பிறகுதான் பார்ட் 2 நடக்கும். அதுக்கு பிறகு ஐசிடி பாடம் நடக்கும். ஐசிடியும் எக்கனாமிக்கும் உண்டா வரும். ஐசிடியும் எக்கனாமிக்கும் கிட்ட நடக்கும். எக்கனாமிக்கும் பிஸ்னஸும் கிட்ட நடக்கும். சரி, நம்மளோட பாடத்திரியில் டிஃப்ரெண்ட் ஆகும். ரைட். அப்படி கெப் தருவாங்க. அதுக்கிடையில் அந்த ஜென்ரல் நாலேஜ் இங்கிலீஷ் நடத்த முடியும். எந்த கெப்பில்? அந்த 10 நாள் சொன்னேன் அக்கௌண்டிங் கெப் 10 நாள். அதுக்குள்ளே எக்கனாமிக்கும் ஐசிடி பாடம் உங்களோட ஜென்ரல் நாலேஜ் நடக்கும். ஜென்ரல் காமன் டெஸ்ட். அடுத்தது இங்கிலீஷும் முடிஞ்சிடும்.
அக்கௌண்டிங் காமர்ஸ் படிக்கிற ஆளுக்கு அக்கௌண்டிங் பாடம் தான் கடைசி பாடம், ஐசிடி எடுக்கிற ஆளுக்கு ஐசிடி பாடம் தான் கடைசி பாடம். அப்படி அந்த கெப் இருக்கும். அதுக்காண்டி கெப்புக்குள்ள படிச்சு எக்ஸாம் எழுதலாமா? கெப்புக்கு கொஞ்சம் நம்ம என்ன கொஞ்சம் புஷ் பண்ணலாம் என்ன. ரைட். பார்ட் 2 பேப்பர் 6 வினாக்கு நான் படிக்க போற இந்த 16 அலகிலிருந்து அந்த 50 எடுப்பாங்க. 50 இந்த 16 அலகிலிருந்து எடுப்பாங்க. சரியா? அடுத்தது இந்த 16 அலகையும் பேஸ் பண்ணித்தான் பார்ட் 2 பேப்பர் எடுப்பாங்க. பார்ட் 2ல 6 வினாக்கள் வரும். 6 வினா எடுப்பாங்க. அதுல கதைக்காம வாங்கிடுங்க, கதைக்கப்படாது. 6 வினாக்கள் எடுப்பாங்க. அதுல முதலாம் வினாவும் 2ஆம் வினாவும் கட்டாய வினா வரைக்கும். ஏனைய 4 வினாவில் நீங்க 3 வினாவை சூஸ் பண்ணணும். ஒரு கேள்வியா நீங்க சூஸ் பண்ணலாம். அக்கௌண்டிங்ல ஒரு கேள்வியை விடலாம், ஒரு வினாவை விடலாம். 5 கேள்வி செய்யும். அதுல 1 2 கட்டாயங்க வைப்பாங்க. இந்த பேப்பர் 3 மணித்தியாலமும் 10 நிமிடங்களும். 10 நிமிடம் என்னதுன்னு உங்களுக்கு தெரியும். மேலதிக வாசிப்பு நேரம் சொல்லுவாங்க. நீ அந்த கேள்வியை ரீட் பண்றதுக்கான டைம். ஒவ்வொரு கேள்வியும் செய்யக்கூட நீங்க என்ன வேணும், ரீட் பண்ணணும். என்ன அந்த மேலதிக வாசிப்பு நேரம் போட்டிருப்பாங்க. அது பார்ட் 2 எல்லாத்துக்கும் இருக்கு. ஓ லெவலையும் அது இருக்கு. ரைட். அப்ப நீங்க 3 ஹவர்ஸ்ல 5 கேள்வி செய்ய போறீங்க. ஒரு வினாவுக்கான மார்க்ஸ் 40. ஒவ்வொரு வினாவும் 40 மார்க்ஸ் எடுப்பாங்க. அப்ப 5 வினா வந்து அவங்களுக்கு எத்தனை மார்க்ஸ்? அதுல 200 மார்க்ஸ் வரும். அதை 100க்கு பார்த்து கடைசியில் ஃபைனல் பண்ணுவாங்க. இந்த பேப்பர் நாங்கள் செய்யறதுக்காகத்தான் நாங்கள் 2 வருஷம் 2-3 மாதம் மேலதிகமாக படிக்கும். 8ஆம் மாதம் உங்களுக்கு 28 8ஆம் மாதம் எக்ஸாம் நடக்கும். ஷெட்யூல் எல்லாம் ரீனி அந்த கொரோனாவாலான கொஞ்சம் எக்ஸாம் பிந்தினேன். இப்போ எல்லாம் ஷெட்யூல் 8ஆம் மாதம் எக்ஸாம் நடக்கும். டிசம்பர் மாதத்துக்குள்ள ரிசல்ட் அவுட் ஆகும். அப்போ நீங்கள் 28ஆம் ஆண்டிலேயே உங்களோட ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்போ அப்படி இல்லையே. நீங்கள் 25ஆம் ஆண்டு ஓ லெவல், ஆனால் 26ஆம் ஆண்டு தான் நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்க. அது ஒரு கால வேஸ்ட் தான் இல்லையா? ஒரு காலம் வேஸ்ட். அப்போ அந்த காலம் உங்களுக்கு வேஸ்ட் இனியாது இருக்காது. நல்லம் உரிய டேட்டில் எக்ஸாம் நடக்கிறது நமக்கு நல்லம். இந்த எக்ஸாமையும் பிந்துங்க நிறைய பேர் பிரச்சனை பிந்தப்படும். இந்த ஒரு ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் நடக்குது. 6ஆம் மாதம் 10ஆம் தேதி 26ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதிடணும். 2 மாதம் பிந்திச்சு, 1 மாதம் பிந்திச்சுண்டா ரிசல்ட் அடுத்த வருஷம் தான் வரும். அப்போ எங்களுக்கு அதுக்குள்ள நம்ம கோர்ஸ் செய்கிற, ஜாப் செய்கிற, யூனிவர்சிட்டி, டிகிரி எல்லாமே நெய்யும் அந்த காலத்தில் பிந்திக்கிட்டே போகும். எக்ஸாம் பிந்தப்படாம், பிந்த நாங்கள் விரும்பப்படாம். ரைட். அப்போ இதான் உங்களோட பேப்பரை செட்டப். இப்போ எந்த பிளானிங்னு சொன்னால், இப்போ நான் இந்த கிளாஸ், இப்போ நாங்கள் ஒரு அநேகமாக உங்களோட கிளாஸ் ஒரு கிழமையில 2 நாள் நடக்குது. இப்போ ஒரு 3 நாளாக மாறும். அதோட கூட செல்ஃப் ஸ்டடி முக்கியம். 2 நாள் 3 நாள் இந்த கிளாஸ் நடக்கும். ரைட். எப்படியும் ஒரு 5 மாதத்துக்கு முன்னே சிலபஸ் நான் முடிப்பேன். அதான் இந்த பிளான். லீவுகள் வரக்கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போடுவோம். லீவ் வர நேரம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் உங்களுக்கு போட்டு அதை முடிப்போம். அப்போ எப்படியும் 5 மாதத்துக்கு முன்னே நாம் என்ன வேணும், சிலபஸ் முடிச்சா தான் 5 மாதம் நாம் என்ன செய்யலாம். எங்களோட பிரச்சனைகள், நாங்கள் படிச்சிருக்க டவுட்டுகள், மாடல் பேப்பர் எந்த செட்டப் பண்ணிங்கன்னா, நான் உங்களோட சிலபஸ் ஒவ்வொரு அளவு முடிய அதில் வந்த A லெவல் கேள்வி முழுதையும் பார்த்துருவேன். அப்போ சிலபஸ் முடியக்குள்ள என்னையும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷ பேப்பர் செஞ்சு முடிப்பீங்க. சிலபஸ் முடிகிற அன்றைக்கும் கூட பாஸ் பேப்பர் கிளாஸ் நினைஞ்சிடும், கம்ப்ளீட்டாக முடியும். அதுபோல் எங்களுக்கு என்ன வேலை இருக்கிற 5 மாதத்துக்கும் ரிவிஷனில் டியூட்டில் சில கேள்வி மிஞ்சி கிடக்கும், அதை செய்கிறது. அடுத்தது மாடல் பேப்பர் எந்த கேள்வி நான் தயாரித்த கேள்வி செய்கிறது, எக்ஸாமுகள், அப்படியான பிளானிங். இப்படி தான் இந்த அதால தான் ரிசல்ட்டும் கூட வாரம். ரிசல்ட்டை பின்னு கேட்கப்படாது. 6 மாதத்துக்கு முடித்தாலும் நல்ல. இப்போ நாங்கள் பிளான் பண்ணுறோம் இந்த பேச்சுக்கு டிசம்பர் எண்டோட சிலபஸ் முடிக்க 27க்கு. சரியா? அதே நேரம் நீங்கள் நல்ல ரிசல்ட் எடுக்கணும்டா ஓ லெவலில் மரிக்காலஸ் பண்ணக்கூடாது. A லெவலில் என்ன டிஸ்கண்டினியூன்னு சொல்லுவாங்க. என்ன விட்டு வார விஷயம் இருந்தால்
ஒரு நாள் வகுப்பை கட் பண்ணீங்கண்டா அடுத்த வகுப்பு உங்களுக்கு என்ன செயினை வெட்ட மாதிரி தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன ஏதோ ஒரு விடையும் படிச்சு போவீங்க. அதில் கிளாஸ் கட் பண்றதை குறைக்கணும். தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கு. கிளாஸ் கட் பண்ணினா ஏ லெவலில் இல்லாது. ஓ லெவல் ரிசல்ட் ஏ லெவல் ரிசல்ட்டை டிசைட் பண்ணாது. நான் தெளிவாக சொல்றேன். நீங்க உங்களுடைய ஸ்கூல்ல தேடி பாருங்க. சரியா? சில ஆட்கள் 9 எடுத்துப்பாங்க, 8 எடுத்துப்பாங்க. ஆனா அவங்களுக்கு 3F அந்த வரலாறும் இருக்கு. ஓ லெவலில் ஏ லெவலில் பயோமேக்ஸ்ல பாருங்க தேடி. 3 பாடம் பாஸ் பண்ணாத 9Aகளும் இருக்கு. சொல்லுவாங்க அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் கல்முனை வலயத்துல மட்டும் 129 9. இதுல மட்டும் கல்முனை ஜோன் மட்டும். அங்கே சம்மந்துர சோன் இருக்கு, அங்கே திருக்கோயில் சோன் இருக்கு, மட்டக்களத்து அக்கரப்பத்து சோன் இருக்கு. அப்ப இவ்வளவு சோனும் சேர்ந்து எத்தனை 9A வந்திருக்கு, 8A விடுங்களேன். அப்ப எவ்வளவு பெரிய போட்டி யோசிச்சு பாருங்க. அவ்வளவு 9A இருக்கு. 9A மட்டும் காய்ச்சிட்டு. ஆனா அவ்வளவரும் பயோமேக்ஸ் படிச்சா கூட நாங்கள் 200க்கு மேல 9 இருக்கு. அவ்வளவரும் பயோமேக்ஸ் 1 2 3 4 5 பேருக்கு 4 பேரு நீங்க கொமர்ஸ் படிக்க வாரீங்கன்னா 9Aல மேக்ஸிமம் 4 பேர் இருக்கீங்க நினைக்கணும். வாலண்டிக்கு மற்ற எல்லாம் என்ன படிக்குது பயோமேக்ஸ். அவ்வளவு பேர்ல நீங்க என்ன செய்யலாம்? 130 135 மெடிசன் ஃபேக்கல்டி போகலாம். அப்ப சுவரா என்ன வெளிப்படும்? அதனால 9A எல்லாம் போகுமா? செகண்ட் சை போவானே, தேர்ட் சை போறே. அப்ப எல்லாத்தையும் கொடுத்து செகண்ட் சை தேர்ட் சை சேர்த்தே ஒரு 50 பேர் பயோமேக்ஸ்ல. அப்ப அந்த 9A கூட என்ன யூனிவர்சிட்டி போயிடலாம். 9A கூட யூனிவர்சிட்டி போயிடலாம். அப்ப அந்த உண்மை தெரிஞ்சும் அங்க போய் சீரடிக்கிறாங்க. கெப்பாசிட்டி சிங்கள பிள்ளைகள் அப்படி இல்லை. சிங்கள பிள்ளைகள் அப்படி இல்லை. தண்டை கெப்பாசிட்டி செலக்ட் பண்ணு. அநேகமான 9A காமர்ஸ் தான் படிக்கும் சிங்கள மீடியம். அம்பாரில் பார்த்தீங்கன்னா அம்பாரிலே 9 இருக்குமே. அது நம்ம போட்டியானே. நீங்க என்ன தமிழ் மீடியா போட்டியா? தமிழ் மீடியா போட்டியா? இப்போ அதில் என்ன முதலாம் ஆள் வந்திருக்காரு. என்ன முதலாம் ஆள்? காமர்ஸ் படிச்ச எல்லாருலேயும் முதலாம் ஆள். 56,000 பேர் காமர்ஸ் படிச்சாங்க. 56,000 பேர் காமர்ஸ் படிப்பாங்க. 60,000 பேரும் காமர்ஸ் படிப்பாங்க. அதுல முதலாம் ஆளுங்கிறான். ஒரு சின்ன வேலை இல்லையே, ஏழாண்டில். அப்போ அவ்வளவு பிள்ளைகள் அந்த ரெக்கார்ட் எடுக்கும். மிகப்பெரிய போட்டி, மிகப்பெரிய போட்டி. ஏ லெவல் ஒரு வேலைக்கு என்ன இப்போ நீங்கள் புதுசாக வந்ததால சில ஆள் வந்து சொல்கிறேன். ஏ லெவலில் மிக முக்கியம் என்னமா? அண்டாண்டைக்கு படிக்கிறதார்த்த அண்டாண்டைக்கு படிக்கும். எக்ஸாமுக்குண்டு கொப்பி தூக்கினீங்கன்னா நீங்கள் உருப்பட மாட்டேங்குது. எக்ஸாமுண்டா தான் படிக்கிற, அது ஏ லெவலுக்கு சரியே வராது. எக்ஸாமுண்டா தான் படிக்கிறேன். அப்படி பழக்கம் ஒன்று இருக்கலாம். நீங்கள் யோசிப்பீங்க, நான் எக்ஸாமுக்கிட்ட படித்தே 9 எடுத்தேன், 8 எடுத்தேன், 5 எடுத்தேன். அது 9 பாடம், இது 3 பாடம் தானே, சிம்பிள். 2 மட்டும் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறாங்க. ஸ்டார்ட் ஆகிற 2 இந்த தாட் போய் சொல்றேன். ரைட். கொமர்ஸ் படிக்க வரவங்களுக்கோ உங்களோட வாழ்க்கையில 3 இலக்கு இருக்கணும். உங்களோட இலக்கு 3. ஒன்று யூனிவர்சிட்டி போகணும். யூனிவர்சிட்டிக்கு எல்லாருக்கும் கிடைக்குமா? அது நல்ல யூனிவர்சிட்டி போகணும். யூனிவர்சிட்டி போகணும், நல்ல பிராண்டான யூனிவர்சிட்டி. ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிராண்டட் யூனிவர்சிட்டி சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிராண்டட் ஜெயபுரா நம்பர் 1, நம்பர் 2 கொலம்போ, நம்பர் 3 கலடி. இந்த 3க்கும் அவ்வளோ லேசாக போகலாமா? ஜெயபுரா கனவு இருந்தானே வேணும். 3rd ரங்குக்குள்ளே வரணும். டிஸ்ட்ரிக்டில் 3ஆம் ஆளுக்குள்ளே வந்தீங்கன்னா தான் நீங்கள் ஜெயபுரா நினச்சி பார்க்கலாம். அதுலேயும் பெஸ்ட் ஃபீல் அக்கௌண்டிங் ஸ்பெஷல், செகண்ட் ஃபைனான்ஸ். 2 துறை இருக்கு. அக்கௌண்டிங்கில் 2 ஸ்பெஷல் இருக்கு. ஃபைனான்ஸ். ஜெயபுரா யூனிவர்சிட்டி அக்கௌண்டிங்க்கு ஸ்பெஷல், கொலம்பு யூனிவர்சிட்டி ஃபைனான்ஸுக்கு ஸ்பெஷல். இதெல்லாம் நாங்கள் போகணும்னா ஆமாம், அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருந்து ரெடி ஆகணும். என்ன ரெடி ஆகணும். ரைட். நீங்கள் கேட்பீங்க யூனிவர்சிட்டி கிடைக்காட்டி ட்ரை பண்ணம் கிடைக்காட்டி ப்ரைவேட்டாக என்ன வேணும்? முடிக்கணும். ப்ரைவேட்டாக முடிக்கணும்னா 50-60 லட்சம் ரூபா வேணும். யூனிவர்சிட்டியில் முடிக்கணும்னா அவ்வளோ தேவையில்லை, சும்மா படிக்கலாம். அவங்க காசு மாதம் முடிய 15,000. அரசாங்க ஆசை வந்து படிக்கிறது தான் யூனிவர்சிட்டி. நீ காசு கொடுத்து படிக்கிறது தான் ப்ரைவேட்.
உங்களோட வாப்பா அம்மா கிட்ட 50-60 லட்சம் ரூபாய் காசு இருக்கீங்கன்னா நீங்க பிரைவேட், நீங்க படிக்க விடலாம். சரியா? இது கட்டாயம். அடிப்படை கவர்மெண்ட்டுக்கு என்ன ஓ லெவல் ஏ லெவல இல்லை, டிகிரி. செகண்ட் ஏசிசிஏ அல்லது சிஏ ஸ்ரீலங்கா முடிக்கும். சார்ட்டட் யூகேட சார்ட்டடுக்கு பேர் என்ன? ஏசிசிஏ. ஸ்ரீலங்காட சார்ட்டுக்கு என்ன பேரு? சிஏ ஸ்ரீலங்கா. இன்னொன்றைக்கு சிஐஎம்ஏக்கு சீமான்னு சொல்லுவாங்க. அதை விட இன்றைக்கு வேர்த் ஏசிசிஏ சிஏ. இதில் ஏதோ ஒன்று முடிச்சா ஒன்று ஃப்ரீ. ஒன்று முடிச்சு ஏதோ ஒன்று நீங்கள் முடிச்சு ஆகணும். மூணாவது எக்ஸ்பீரியன்ஸ். என்ன? தொழில் அனுபவத்துக்கு நீங்கள் என்ன கம்பெனிகளில் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தொழில் அனுபவம். இந்த 3 வினாவுக்கு நீங்கள் டிக் பண்ணாதான் ஜாப் கிடைக்கும். எல்லா துறையும் தான். ஒரு மெடிசன் வர்றாங்க, அவங்க இன்டர்ன்ஷிப் எடுக்கணும் 2 வருஷத்துக்கு மேல். இஃபெக்ட் அவங்க கம்பெனிகளை ஒர்க் பண்ணணுமே. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு என்ன இல்லை? தொழில் இல்லை. இப்போ இந்த 3ம் இருந்தால் உனக்கு தொழில் தேடி வரும். இந்த 3ம் இருந்து குறைஞ்சது 5 லட்சம் ரூபாய் குறைய சம்பளம் எடுக்க யாரும் ஸ்ரீலங்காவில் காமர்ஸ் படிச்சு இல்லை. இந்த 3 முடிச்சாக்களுக்கு மினிமம் சம்பளம் ஸ்ரீலங்காவில் 5 லட்சம் ரூபாய் இருக்கு. ரைட். இவ்வளவுதான் உங்களுக்கு சொல்றது. இந்த இலக்கோட நாங்கள் போனோம்டாச்சு. ரைட். இதில் நாங்கள் இதுவரைக்கும் படித்த அலகுகள், அதில் முதலாம் அலகத்தை நாங்கள் இதை கிளியர் பண்ண போகிறோம். கட்டாயம் இன்றைக்கு நாங்கள் நோட்ஸ் தந்தோம்டா அந்த நோட்ஸை நீங்கள் எழுதினாக்கள் வீட்டு போய் படிக்கணும். எழுதாக்கள் இன்றைக்கு நீங்கள் ஆட்டியமாக வாங்கி எழுதி எடுத்துக்கொள்ளணும். 2 நாளைக்கு போகிறோம் 3 நாளைக்கு போகிற எழுதினா நான் காய்ச்சியை மறந்து வச்சோம். இன்றைக்கு நான் விளங்கப்படுத்துவேன். அடுத்த வகுப்பில் உங்களை கேள்வி செய்வேன். சரியா? ஆனால் மிக முக்கியம் நம்ம குயிக்காக 2ஆம் அலகுக்கு போகணும். 2ஆம் அலகு நீங்கள் தான் கணக்கு செய்கிறோம். அப்போ அதை கிளியர் பண்ணி தரணும். அடுத்ததில் 2ஆம் அலகு ஃபுல்லாக கிளியர் பண்ணுவேன். சரியா? ரைட். இப்போ முதலாம் அலகு தான் நாங்கள் படிக்க போகிறது. முதலாம் அலகு முதலாவது யூனிட் தேர்ச்சி மட்டம் 1 தீர்மானம் எடுப்பதற்கான கணக்கீடும் அதில் முக்கியத்துவமும். தீர்மானம் எடுப்பதற்கான கணக்கீடு அதில் முக்கியத்துவம். இதுதான் அந்த முதலாம் அலகுல இது ஒரு இன்ட்ரடக்ஷன். ஆனால் இதிலேயே சேர 3கள் எடுப்பாங்க. பார்ட் 1 3கள் எடுத்தால் 12 மார்க்ஸ். ஆனால் அந்த அலகு அறிமுகம். இதில் உங்களுக்கு தெளிவு வராது, அறிமுகம் வரும். கிட்டத்தட்ட ஒரு சரி ஷார்ட் நோட்ஸ் எடுக்கக்குள்ள சுருக்க நோட்ஸ் எடுப்பீங்க. இந்த ஷார்ட் நோட்ஸ் யானு ரைட். முதலாவது நாம் படிக்கிற பாடத்தில் பேர் என்ன சொல்லுங்களேண்டா? கணக்குறா. கணக்கீடு. டியூட்டை மூடவ முடிச்சிட்டீங்க. நீங்க சுப்போசர் இல்லை. நான் கதைக்கிறத கேட்டுறீங்க. என்ன செய்யற? எத்தனை வருது அல்லையே? ரைட். முதலாக நாங்கள் படிக்க போறது இது அக்கௌண்டிங்கா அக்கௌண்டன்ஸா? 2 சொல்றீங்க. அக்கௌண்டன்சி அக்கௌண்டிங். என்ன பாடம் இது? அக்கௌண்டிங்கா அக்கௌண்டன்ஸா? சில ஆட்கள் அக்கௌண்ட்ஸ் பாடம் சில அவங்களோட பழைய ஆட்கள். அக்கௌண்டிங்கா அக்கௌண்டன்ஸா? 2க்கும் என்ன வித்தியாசம்? அக்கௌண்டிங் தானே அக்கௌண்டன்சி தானே? அக்கௌண்டிங்டா கணக்கீடு. அதாவது அது ஒரு பாடம், தியரி. அக்கௌண்டன்சின்னா கணக்கியல். அது நீங்க படிக்கிற தொழில்சார். இப்போ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்சி நீங்க செய்ய போற தொழில் தான் என்ன? தொழில் சார்ந்த ஒரு கற்கை தான் என்ன? அக்கௌண்டன்சி. இது தியரி சார்ந்த ஒரு கற்கை அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்கை படிச்சதை நீங்க எல்லாம் தொழிலுக்குள்ள போகலாம் என்ன? அப்ப அக்கௌண்டன்சிங்கிறது தொழில். ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்சின்னு சொல்லுவாங்க. தொழில்சார் கணக்கியல். அப்ப கணக்கியலுங்கிறது தொழில் சம்பந்தப்பட்டது, கணக்கீடுங்கிறது பாடம் சம்பந்தப்பட்டது. 2ம் வேற. அப்ப நீங்க என்ன சொல் பாவிக்கப்படா? அக்கௌண்டன்சி அக்கௌண்ட்ஸ் பாடம் சொல்லப்படும். அக்கௌண்ட்ஸ் பாடம் சொல்லப்படும். அக்கௌண்டிங் பாடம் ஐஎன்ஜி சேர்க்கணும். விளங்கிட்டா? ரைட். பழைய ஆக்கள் அப்படி தாங்க வைப்பாங்க. சரியா? பழைய ஆக்கெல்லாம் அக்கௌண்ட்ஸ் பாடம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லப்படும். கணக்கீடு என்றால் என்ன? கணக்கீடு என்று சொல்றது வணிக நிறுவனத்தின் மீது அக்கறை கொண்ட தரப்பினர்கள் வணிக நிறுவனம் தொடர்பான தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான
தகவலை வழங்குகின்ற ஒரு செயல்முறை தான் கணக்கீடு என்று சொல்லப்படும். வணிக நிறுவனத்தின் மீது அக்கறை கொண்ட தரப்பினர்கள் வணிக நிறுவனம் தொடர்பான தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவலை வழங்குகின்ற ஒரு செயல்முறை கணக்கீடு என்று சொல்லப்படும். இப்ப நான் சொன்ன நோட்ஸ் உங்களுக்கு விளங்கிட்டா? நான் சொன்னது விளங்கிட்டா? நான் சொன்னது விளங்கிட்டாடா? என்ன கணக்கீடு சொல்லுமா? சத்தமாக வணிக நிறுவனத்தின் மீது அக்கறை கொண்ட தரப்பினர்கள் வணிக நிறுவனம் தொடர்பான தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவலை வழங்குகின்ற செயல்முறை. விளங்கிட்டா? நான் சொன்ன விளங்கிட்டா? நான் சொன்ன விளங்கிட்டா? டேய், நான் சொன்ன விளங்க போடா. விளங்கினா அழகு முடிஞ்சு. இப்ப நான் சொன்ன கதை தெரியுமா உங்களுக்கு? 16 அலைகளையும் செய்ய போற வேலையை சொல்லிக்க. அப்ப உனக்கு இன்றைக்கு விளங்குமா? நான் சொன்ன விளங்கிட்டு என்ன 16 அலைகளையும் படிக்க போறதானே இப்ப நான் காய்ச்சது. அப்ப எப்படி உங்களுக்கு இன்றைக்கு விளங்குற சொல்லுமா? எப்படி விளங்குற? ஒரு அளவுக்கு நீங்க கேட்கணும். 3 கேள்வி எடுத்து கேட்கணும். வணிக நிறுவனம் என்றால் என்ன? வணிக நிறுவனம் என்றால் என்ன? லாபத்தை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்படுகின்ற அமைப்புகள் தான் என்ன? வணிக நிறுவனங்கள்ல நோக்கம் என்ன? நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான நோக்கம் என்ன? லாபம். லாபம். அடுத்தது அக்கறையுடைய தரப்பு. அக்கறையுடைய தரப்புண்டா என்ன? வணிக நிறுவனத்திலிருந்து நன்மை தீமைகளை பெறாக்கள் தான் யாரு? ஒரு வணிக நிறுவனத்திலிருந்து நன்மை தீமைகளை பெறுவதுதான் அக்கறையுடைய ஆக்கள். தேவையில்லை. இது என்னண்டா? என்னது? இதை நோட் பண்ணுவோம். என்ன நீங்க இதுல வாட்ஸ்அப் நம்பர் எழுத தேவையில்லை பிள்ளைகள். சரியா? இந்த குரூப் புது குரூப் ஒன்று திறந்த ஞாபகம் பிரில்லியன்ல அதில் இல்ல ஆக்கள் நம்பர் யார் எழுவணும்? பழைய குரூப் ஒன்று இருக்குதானே, அதை நான் இன்றையோட அழிச்சிடுவேன். புதுசு ஒரு குரூப் ஒன்று நாங்கள் இரவு எட் பண்ணி நம்மளை அந்த குரூப்பில் இல்லாதவங்க மட்டும் நம்பர் எழுதி கொள்ளுங்க. இஎஸ் எழுத தேவையில்லை, பிரில்லியன் மட்டும். இஎஸ் நம்பர் எழுத தேவையில்லை. உங்களுக்கு திரும்ப குரூப் எடுப்போம் இஎஸ்ல வர ஆக்களுக்கு. அப்போ நீங்கள் பேர் எழுதுங்க. பேர் எழுதி வாட்ஸ்அப் நம்பர் எழுதுங்க. யார் எழுவணும் வாட்ஸ்அப் நம்பர்? தமிழ் தெரியுமா உங்களுக்கு? பொது குரூப் பிரில்லியன் இல்ல ஆக்கள். இஎஸ் ஆக்கள் எழுத தேவையில்லை. இருந்தாலும் எழுதாங்க, இல்லாட்டியும் எழுதாங்க. நாங்கள் புது குரூப் ஒன்று அடுத்த வகுப்பில் உருவாக்குவோம். ஆனால் எல்லாரும் சைன் வைங்க ஃபர்ஸ்ட் வகுப்பில். கவனிங்க. இப்போ வகுப்பை கவனிங்க, அந்த வேலை வச்சுங்க நீங்க. அக்கறையுடைய தரப்புண்டா யாரு? வணிக நிறுவனத்திலிருந்து நன்மை தீமைகளை அடைவோர். பிரில்லியனாக்கள் குரூப்ல புது குரூப்ல இல்லைண்டா வாட்ஸ்அப் நம்பர் மற்ற எல்லாரும் பேர் எழுதி அந்த முதலாவது குளத்தில் செய்யணவை வளமையா நிற்கிறோம். ஒரு வணிக நிறுவனத்திலிருந்து நன்மை தீமைகளை அடைவோர் தான் யாரு? அக்கறையுடைய தரப்பு. இப்ப உங்கள அக்கறை காட்டுறார்கள் யாரு? உங்கள் மீது அக்கறை செலுத்துகின்றவர்கள் யாரு? உங்களோட பேரண்ட்ஸ், என்ன உங்களோட டீச்சர்ஸ். நாங்க அக்கறை காட்டுவோம். இப்ப நீ லேட் ஆகி வந்த என்னை வாங்க, நீங்க கிளாஸ் முடிஞ்சு லேட்டா போயிட்டு போறதுக்கு எனக்கு கோல் வரும், பிள்ளை வரல எங்க சார் சொல்லி. அப்ப நான் என்ன பிள்ளை எத்தனை மணிக்கு அனுப்பிட்டேன்னா டைம் பார்ப்பாங்க. அப்ப ஏன் லேட் ஆகி வரேன்னு கேட்டா நீங்க என்ன கேட்பீங்க? நீங்க என்ன கேட்பீங்க? அம்மா அப்பாவுக்கு லேட் ஆகி வாராய், கிளாஸ் முடிஞ்சு சார் 10:45 நீ 12:30 வாராய்ண்டா எங்க போனாய் என்று கேட்டா நீங்க மாறின்னு கேட்பீங்க. என்ன சந்தேகமாட்டு கேட்பீங்க. அப்படித்தானே? என்ன சந்தேகமா? கேள்வி கேட்டேன் வேணும். இப்ப நான் கேள்வி கேட்டேன் மாறின்னு கேட்கிறியாடா? நாங்க கணக்கெடு என்றால் என்ன? நீ மாறி கேட்க கணக்கெடு என்றால் என்ன சார் என்று கேட்டா எனக்கு எப்படி அறிக்கும்? இப்படித்தான் நீங்க வீட்டை காட்டுற புதுனம் எல்லாம் சொல்லணும். என்ன ஏதோ ஒரு காரணம் ஒன்று இருக்குமா இல்லையா? சில பேரண்ட்ஸ் லேட் ஆகி வருவாங்க. சில பேரண்ட்ஸ் அறிமுகப்படுத்துவாங்க, இதான் என் புள்ளன்னு சொல்லி. சில பேரண்ட்ஸுக்கு சில பிள்ளைகளுக்கான ஷர்ட்டு சில்றாங்க நாருன்னு சொல்லி.
அப்படி சொல்லி வச்சு இந்த காணுங்கன்னு சொல்றாங்க. சரி, எங்களை என்ன படிச்சாக்கள்ல என் ஸ்டூடெண்ட் பிள்ளை நீங்க இருப்பீங்க. ஆனா பிள்ளை இருக்கான், ரெண்டு பேர் படிச்சு அவன் சொல்லிட்டான். அவன் ராத்திரி 2 பேர் படிச்சுக்கான் இல்லடா, 92 ஆகிக்க. அப்போ அவன் 2 பேரும் படிச்சு ஒரு ஆள் யூனிவர்சிட்டி மத்தாலும் போவான். அவன் மந்திக்கான் என்னைய போட்டு பார்க்க தண்டிக்க ராத்திரி 2 பேர் கட்டி உடைக்கணும். அப்ப இப்படி அவன் தெரிஞ்சுட்டான் ஹைலைட். இப்ப அவனுக்கு என்ன நடந்தாலும் உண்டு நடக்கும், அவருக்கு தாங்க தம்மன். அந்த பயத்துல என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகள் அம்பருமையில் சொல்லுவேங்க, ஷர்ட்டு செல்லியே கொடுத்துறாங்க, நான் 6 செல்றாங்க, ஏன்னு தெரியா. எனக்கு அப்படி இல்லை, எனக்கு எல்லாரும் ஒன்றுதான். சரியா, என் அம்மாவனுமே எனக்கு ஒன்றுதான். நான் எல்லாரும் கூட படிப்பிச்சேன், தனியாக படிப்பிக்கவே இல்லை. சரியா, நான் எல்லாரும் நம்ம எடுக்க தெரிஞ்சா அவர் எப்படி இருக்கான்னு சொல்லுவோம். பாப்பா கேட்டா அப்போ ஒரு பேரண்ட்ஸ்ல பிள்ளை வந்துச்சு, 26ஆம் ஆண்டு பேச்சு, 27 பேச்சு. அவன் 6 மாதம் கிளாஸுக்கு வரல, ஆனா அவன் கிளாஸுக்கு வந்துருக்கான். 6 மாதம் கிளாஸுக்கு வரல, பாப்பாவோட காசு வாங்கிட்டு வந்துருக்கான். வந்தா எங்க வரைக்கான்னு தெரியா, எங்களோட லிஸ்ட்ல அப்சம் போட்டு வச்சுக்க. நல்லா நாங்கள் லிஸ்ட் எடுக்கிறோம், இஎஸ்சில லிஸ்ட் எடுக்கிறோம். பிள்ளைகள் நாங்கள் அடுத்துல இருந்து எடுப்போம். நீங்க எத்தனை வகுப்பு வந்த எத்தனை வகுப்பு வரன்னு எங்களுக்கு தெரிய வரும். அப்ப இதெல்லாம் பெரிய ஏமாற்றம். என்ன 6 மாதம் வரல, அவர் வந்து செக் பண்ணி பார்த்தா அப்செட் ஆயிட்டார். வெளியூர் ஊரையும் சொல்றேன், அட்டாலஜி அநியாயம் தானே இல்ல, பாவம் சரியான கவலைப்பட்டு போறேன். இப்படி செஞ்சு ஓடான்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் 5000 காசு வாங்கிட்டான். வாங்குற டியூஷன் காசு 3000 தான். பரவாயில்ல, பஸ் காசு எடுத்து வாங்கிட்டான், அது பிரச்சனை இல்லை. ஆனா கட்டிலையடா எங்கள்கிட்ட. ரைட். அப்ப வணிக நிறுவனத்தின் மீது, வணிக நிறுவனத்திலிருந்து நன்மை தீமை அடைவோர்கள் தான் அக்கறையோடர்கள். இவங்களை 2 பிரிப்போம். 1 உள்வாரியானவர்கள், 2 வெளிவாரியானவர்கள். நிறுவனத்தோட நேரடியாக தொடர்புடையவர்கள் உள்வாரியானவர்கள். முதலீட்டாளர்கள், முகாமையாளர்கள், ஊழியர்கள். இவங்க யாரு? முதலீட்டாளர்கள், முகாமையாளர்கள், ஊழியர்கள் எல்லாம் யாரு? உள்வாரியானவர்கள். அடுத்து வெளிவாரியானவர்கள். நிறுவனத்தில் வழிச்சூழல் இருந்து கொண்டு அக்கறை செலுத்துகின்றவர்கள். வெளிவாரியானவர்கள் சாத்தியமான முதலீட்டாளர்கள்டா, எதிர்காலத்தில் இன்வெஸ்ட் பண்ண இருக்கின்றார்கள், கடன் வழங்குகிறார்கள், பொருள் வழங்குனர்கள், வாடிக்கையாளர்கள், அரசாங்கம், தொழிற்சங்கம், போட்டி நிறுவனங்கள், பத்திரிகையாளர்கள், ரிப்போர்ட்டர்ஸ். இவங்கெல்லாம் நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்துகின்றவர்கள். இவங்களுக்கு தேவையான, இவங்க தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவலை வழங்குகின்ற ஒரு செயல்முறை தான் என்ன? கணக்கு. தீர்மானம் எடுக்கின்ற என்ன? சிறந்த முடிவுகள் எடுக்கிறது. ரைட். லாபத்தை எவ்வாறு அதிகரிக்கலாம், செலவுகளை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், வருமானங்களை எவ்வாறு அதிகரிக்கலாம், கடன்களை எப்படி கொடுக்கணும், பொறுப்புகளை சொத்துக்களை எப்படி மெயின்டைன் பண்ண வேணும், மூலனம் விட்டது போதுமா, இன்னும் இட வேணுமா, இப்படியான சிறந்த முடிவுகள் எடுக்கிறது பேரான என்ன? தீர்மானம் எடுத்தல். என்ன பிசினஸ் செஞ்சா லாபத்தை கூட உழைக்கலாம், எந்த பிசினஸ் எங்க ஏரியாவில் பொருத்தம், இப்படியான விடயங்கள் சம்பந்தமான நல்ல முடிவுகள் எடுக்கிறது பேரான என்ன? தீர்மானம் எடுத்தல். இவ்வளவு வேலை நாம் என்ன போறோம்? 16 அலைகளையும் படிக்க போறோம். இப்ப சொல்லுங்க, கணக்கீடு என்றால் என்ன? வணிக நிறுவனத்தின் மீது அக்கறை உடையோர்கள் தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவலை வழங்குகின்ற ஒரு செயல்முறை. கணக்கிடுற நோக்கமும் தான். வணிக நிறுவனத்தின் மீது அக்கறையுடைய தரப்பினர்கள் தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவலை வழங்குதல், அல்லது நிதி மற்றும் நிதி சாரா தகவலை வழங்குதல். 2 விஷயம் இருக்கு. தகவலுக்குள்ள 2 தகவல் இருக்கு. மெசேஜ், நிதி தகவல், நிதி சாரா தகவல்னு சொல்லி 2 தகவல் இருக்கு. நாங்கள் அது 2 சொல்ல போறோம். இப்ப நாங்க அடுத்த பார்க்கறது, இந்த அக்கறையுடைய தரப்பிரிக்காங்கன்னு ஏன் அக்கறை செலுத்துறாங்க? உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை அக்கறை காட்டுவோம். ஏன்? நீங்க நல்லா வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம், நீங்க சில கூடா வேலை செய்தாலும் எங்களுக்கு சந்தோஷமா? துக்கம். நாங்க அக்கறை காட்டுறோம். டீச்சர்ஸ், இப்ப நீங்க நல்ல ரிசல்ட் எடுத்தா, இப்ப நாங்க
ஐலண்ட் ஃபெஸ்ட் வந்தால தொடர்ந்து போட்டிருக்கோமே, அதை நாங்கள் பாராட்டுறோம், எங்களை ப்ரொமோட் பண்ணுறோம், அது நாங்கள் எங்களுக்கு சந்தோஷம். ஒவ்வொரு இல்லையே நாங்கள் அது திரும்ப 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 ஏன் போடுறோம்னா உங்களுக்கு ஒரு முன்மாதிரி, எங்களுக்கு ஒரு விளம்பரம், அவனுக்கு ஒரு கௌரவம், மூன்று விடைய நடக்குது. நீங்களும் நம்ம வந்து அடையணும், நாம் இந்த இலக்குக்கு நாம் மறையலாதா என்ற ஒரு எண்ணம் உள்ளத்துல உருவாகணும். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிக்கக்குள்ள அடைய ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி நீங்க மோசமான ரிசல்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்போ சில சொல்லுவாங்க எடுத்த அவங்கள ரிசல்ட்டை போடுறாங்க, யூனிவர்சிட்டி எடுத்த அவங்கள ரிசல்ட்டை போடுறாங்க. ஏன் எடுத்த ரிசல்ட் நல்லா யோசிச்சு பாருங்க பார்ப்போம். என்னிடம் படித்து பல்கலைக்கழகம் தெரிஞ்ச மாணவர்களை நான் வாழ்த்துகிறேன். என்னிடம் படித்து டிஸ்ட்ரிக்டில் ஐலண்டில் முதலாவது மாணவனை நான் வாழ்த்துகிறேன். என்னிடம் படித்து எடுத்த மாணவரை வாழ்த்துகிறேன். என்னிடம் படித்து எடுத்த மாணவரை வாழ்த்துறேன்னு சொல்லி நான் போட்டேன்னு சொன்னா நான் டோட்டலாக போகக்கூடாது, அவன் கல்லறிவான். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஆளுக்கு எதிர்த்து டேய் எடுத்தவன் பேரை வெளியிடாமடா, அவனைகளே ஒரு வகையான ஆக்கள். இப்போ நாங்கள் ரிசல்ட் போடுறோம், போடோக்களை ஏ பி சி எஸ் போட்டாலே அவன் பேரை போட்டாலே அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எப்போட்டவன் பேரை நம்ம லிஸ்ட் அவுட்டை பண்ண மாட்டோம். என்ன நடக்க முடியும் யோசிச்சு பாருங்க. நான் எப்படி ஊர்வலத்திட்டு சுவரை அறிவாங்க அல்ல, நடக்குமா இல்லையா யோசிச்சு பாருங்க. அப்ப நம்மட ஆக்கள் அவனை என்ன செய்யணும், அப்படிப்பட்ட நாங்க என்ன தெரியுமா, பாடாண்டு கூப்பிட்டு ஒருத்தரும் தெரியாம கூப்பிட்டு டேய் அடுத்த முறை எழுதுடா, எழுது எஸ்ஏயாவது இருறா சியாவது இருறா, வேணும்டா கிளாஸ்ல வந்து சும்மா ஹுந்திடுறா நீ நடக்க வகுப்புல ரெண்டு யாருக்கும் தெரியாம சொல்லி அனுப்பிடுறேன். என்ன அதைத்தானே செய்யணும் அவனுக்கு, நாங்க செய்வோம். சில சொல்லுவாங்க ஸ்கூல்ல இவர் பெரிய பேர்லாம் போறாரு, பிடர்லாம் அடிக்காரு, போட்டு வச்சுக்காரு. அப்ப எப்படித்தவனுக்கு நாங்க வேலை செய்யறேன்டா, அது யாருக்குமே தெரியாம தஞ்சவனுமா, அவனுக்கு கூப்பிட்டாலே வர மாட்டான். அவன்கிட்ட சொல்லி இவன்கிட்ட சொல்லி வர சொல்றான், அவனு சொல்லி ஒருத்தருக்கும் தெரியாம வந்து போவானு. பாவம் உணர்வான் சிலவன். எப்படித்து அடுத்த முறை எடுத்தவனும் இருக்கான். ஃபர்ஸ்ட் சைடில் எடுத்து போட்டு செகண்ட் சைடில் அப்படி கூப்பிட்டு காய்ச்சி எடுத்தவனும் இருக்கான். அது அவனுக்கு அதான் சொல்றேன். வென்றவர்கள் வாழ்த்தப்பட வேணும், தோல்வி அடைந்தவர்களை தூக்கி விடணும், அவனை தூக்கி விடணும், அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும். சில உணர்ந்து வருவான், சிலவன் ஒழிச்சு திரிவான், கண்டாடத்தோட வருவான். அவனை தேடி பிடிக்கிற வாடான்னு சொல்லி நாங்க ரிசல்ட் வந்த அப்புறம் ஏன்டா அப்படி எடுத்தான்னு கேட்கறதும் இல்லை. கேட்டு என்ன பிரச்சனை, நீ ரிசல்ட் எடுத்துட்டு வரக்குள்ள ஏன்டா அப்படி எடுத்தேன்டா போன பசி கையாட்டுற மாதிரி என்ன, ஏன் எடுத்தாங்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சு நான் படிக்கல, அதே ஏன் எடுத்துட்டு கேட்கிறான்ட்டு. ரைட். இப்ப இந்த முதலீட்டாளர்கள் தான் முதலீட்டுக்கு எப்ப லாபம் கிடைச்சிப்பான்னு பார்ப்பாங்க. முதலீட்டுக்கு எப்ப லாபம் கிடைச்சிருக்கா, தான் இன்வெஸ்ட் பண்ண தோண்ட என்ன முதலீடு செஞ்சதோ எவ்வளவு காலத்துல மூளை கிடைக்கும், முதலீட்டுக்கு பாதுகாப்பு இருக்கா, முதலீட்டுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. சொல்லுங்க, முதலீட்டுக்கு எப்ப பாதுகாப்பு இருக்கும்? நீங்க ஒரு கடையில இன்வெஸ்ட் பண்றீங்கடா, அதுக்கு எப்ப பாதுகாப்பு இருக்கும் கேட்க, அதுங்கடா லாபம் முளைச்சா பாதுகாப்பு இருக்கின்றா. என்ன லாபம் முளைச்சா அந்த முதலீட்டுக்கு என்ன இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். ரைட். அடுத்தது, இந்த முகாமையாளர்கள் நிறுவனத்தின் மீதே அக்கறை செலுத்துகின்றார்கள். மேனேஜர்ஸ், முகாமையாளர்கள் நிறுவனத்தின் மீது ஏன் அக்கறை செலுத்துகின்றார்கள்? முகாமையாளர்கள் நிறுவனத்தை அபிவிருத்தி செய்வதற்காக, கிரயங்கள் செலவுகளை மதிப்பீடு செய்வதற்காக, அக்கறை செலுத்துகின்றார்கள். நிறுவனத்தை அபிவிருத்தி செய்வதற்காக, நிறுவனம் பற்றிய சிறந்த தீர்மானங்கள் எடுத்து திட்டமிடுவதற்காக அக்கறை காட்டுறாங்க. திட்டமிடுவதற்கு, அபிவிருத்தி செய்வதற்கு, கிரயங்களை மதிப்பீடு செய்வதற்கு, செலவை பெறதுக்கு மேலே மதிப்பீடு செய்வதற்கு முகாமையாளர்கள் அக்கறை செலுத்துவாங்க. ஊழியர்கள் அக்கறை செலுத்துவாங்க. தனக்கு முறையாக சம்பளம் கிடைக்குதா, தொழிலுக்கு பாதுகாப்பு இருக்கா, தொழிலுக்கு எப்ப பாதுகாப்பு இருக்கும், நிரந்தர நியமனம் சொல்லுவாங்க. நிரந்தர நியமனம் இருந்தா இப்படியும் நம்மளுக்கு விலக்கல, தற்காலிகமா வேலைக்கு வச்சா நீ ஒழுங்கா இல்லாட்டி விலைக்கு. நிரந்தர நியமனம் இருக்கா, தனக்குரிய சேம நல வசதிகள் வெல்ஃபேர்னு சொல்லுவாங்க. வெல்ஃபேர் சொன்னா போக்குவரத்து வசதி, அடுத்தது வைத்திய வசதி, சிற்றுண்டி சாலை வசதி, இப்படியான வசதிகளை செய்து கொடுக்க பேரான என்ன சேம நலங்கன்னு சொல்றேன்.
ஒரு தொழிற்சாலைக்குள்ள வேலைக்கு போனாங்க, சரி தூர இடங்கள்ல இருக்கும், அது டிரான்ஸ்போர்ட் செஞ்சு கொடுப்பாங்க, போக்குவரத்து. அடுத்தது அவங்களுக்கு சேம இந்த சிற்றுண்டி சாலை அங்க இருக்கணும், இல்லாட்டி அவன் இன்னும் தூரம் போக மாட்டான். ரைட். இலவச காப்புறுதி செஞ்சு கொடுப்பாங்க, மருத்துவ வசதி செஞ்சிருப்பாங்க அதுக்குள்ள. இதுதான் சேம நலங்கன்னு சொல்றேன். அடுத்தது கடன் வழங்குனர்கள், சாத்தியமான முதலீட்டாளரும் முதலீட்டாளர் நோக்கம் உண்டு. ஆனா அடுத்தது கடன் வழங்குனர்களின் அக்கறை காட்டுறாங்கன்னு சொன்னா, கடன் வழங்குறார்கள். இப்ப நீங்க ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்காய், அந்த கொடுத்த கடன் திரும்ப கிடைக்குமா? கொடுக்கறதுக்கு முதல் யோசிக்கணுமா? கடன் கொடுக்கறதுக்கு முதல் அது திரும்ப தருவானா என்று விசாரிச்சு போட்டு தான் கொடுக்கணும். அப்ப கொடுத்த கடன் திரும்ப கிடைக்குமா? அது அப்படி திருப்ப செலுத்துற அந்த இயலும் அவருக்கு இருக்கா? அந்த கடனுக்குரிய வட்டியை ஒழுங்கா தருவாரா? கடன் கொடுக்கறதுக்கு வட்டிக்காக தானே, வட்டி ஒழுங்கா கிடைக்குமா அக்கறை காட்டுவாங்க. அடுத்தது பொருள் வழங்குறதும் அதே மாதிரி தான். வாடிக்கையாளர்கள், கஸ்டமர் சொல்லுவீங்க நீங்க. யார் வாடிக்கையாளா? வாடிக்கையாளர் தமிழ், கஸ்டமர் இங்கிலீஷ். வாடிக்கையாண்ட யாண்டு கேட்ட கஸ்டமர் சொல்லப்படுறாங்க. சொல்லுங்க, வாடிக்கையாண்ட யாரு? அந்த நிறுவனத்தை தொடர்ச்சியா வாரவர். காசுக்கு விற்கிற ஒரு வாடிக்கையாளன் தான், கடனுக்கு விற்கிறாலும் வாடிக்கையாளன் தான். வாடிக்கையாண்ட மற்ற பேர் கடன் பட்டோன்னு சொல்லப்படா. கடன் பட்டோனும் ஒரு வாடிக்கையாளன், காசுக்கு பொருளை விற்கிறவன் தான் நல்ல வாடிக்கையாளன், அவன் தான் நமக்கு தேவை. சரியா? இந்த வாடிக்கையாளர் நீங்க ஒரு இப்ப நீங்க இந்த கிளாஸுக்கு வாரங்கன்னா நீங்க எனக்கு வாடிக்கையாளர். என்ன தரமான கல்வி உங்களுக்கு கிடைச்சதானே நான் படிப்பிக்கேன். என்னென்னும் முழங்கு இல்லை, வருவீங்களா? நான் படிப்பிக்கேன். ஏன் உங்களை நான் திரும்ப எடுத்து இந்த கிளாஸ் வைக்கணும்? இன்றைக்கு உங்களை கூப்பிட்டு நான் ஏன் கிளாஸ் வைக்கணும்? எனக்கு நேரமும் இல்லை. நிறைய பேப்பர் கிளாஸுக்கு நாளைக்கு 107 செமினார், பெரிய செமினார் உண்டு. இன்றைக்கு நான் போகணும். அப்போ இன்றைக்கு ரெஸ்ட் எடுக்கும். ஏன் உங்களை கூப்பிட்டு கிளாஸ் வைக்க? நாளைக்கு நேரம் இல்லை, நாளை அன்றைக்கு WA நாளை இன்னைக்கு. அப்போ தரமான கல்வி இப்போ உங்களுக்கு தொடர்ந்து படிச்சிங்கன்னா நீங்கள் புதுசாக வந்தார்களுக்கு ஒன்றும் விளங்காது. இப்போ செய்கிற கணக்கில் ஒன்றுமே விளங்காது இப்போதைக்கு. அப்போ இந்த அருகே கிளியர் பண்ணி தந்தால் தான் உனக்கு நீ அந்த படிப்பாய். இல்லாட்டி தொடர்ந்து விளங்க மாட்டேன், என்னைவாய் எனக்கு விளங்கு இல்லை இந்த விட்டு அங்கே போய் குந்திருவாய் எங்காண்டானே. அப்போ நீங்கள் இங்கே வாரத்துக்கான காரணம் என்ன? சிலாக்கள் பிரில்லியனுக்கு வருவீங்க, சிலாக்கள் ESCக்கு வருவீங்க, இங்கே படித்த யூனிவர்சிட்டி போகலாம், இங்கே நிறைய பேருக்கு வருகுது, வந்த நம்பிக்கையான வாரீங்க, அதனால் காப்பாற்றணும். இப்போ தரமான கல்வி கிடைச்சா தான் நீங்கள் வருவீங்க. ஒரு கடைக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க? தரமான பொருள் கிடைக்கணும், அந்த விலை நியாயமாக இருக்கணும். தரமான பொருள், நியாயமான விலை. சிலாக்கள் இந்த சீல கடைகள் இருக்கு, துணி கடைகள். 1000 ரூபாய்க்கு 5 யார், 1000 ரூபாய்க்கு 5 யார் துணியை வாங்கி சல்வாரி ஒன்றை தச்சிட்டு குவாலிட்டி எப்படி இருவாக்குற? நல்லா யோசிங்க. ஆகப்பெரிய தொழில் இந்த துணிக்கடை. அது எதை வாங்குற? அங்க அடி குமிச்சு வச்சிருப்பா நமக்கு மேலே. அதை அள்ளி கட்டிட்டு வந்து இந்த சல்வாரியை கொண்டு தச்சு அதை கொண்டு வாஷிங் மிஷின்ல போட்டா கடலை காணல். என்னோட கடைக்கானுக்கு ஏன் அது மலிவு? அங்க என்ன இருக்காது? தரம் இருக்காது. தரமான பொருள், நியாயமான விலை இருக்கணும். உத்தரவாதம் வழங்க. சில கடையில் லேப்டாப் வாங்க போவீங்க, டெப் வாங்க போவீங்க, ஃபோன் வாங்க போவீங்க, ஃபேன் வாங்க போவீங்க, ஃப்ரிட்ஜ் வாங்க போவீங்க. அங்கே போய் முதலாவது என்ன கேட்பீங்க? வரண்டி. கரண்டியா வரண்டியா? வரண்டி. என்ன வரண்டின்னா தமிழ்ல? உத்தரவாதம். அந்த உத்தரவாதத்தை அவன் தருவான். நீங்க விசாரிக்கணும். அதுக்கு முதல் இவன் யாருக்கா உத்தரவாதம் கொடுத்து நிறைவேற்றிருக்கானா? உத்தரவாதம் என்னடா? உத்தரவாதம் என்ன? பழுதானா திருத்தித்தாரன், திருத்தேலாட்டி புதுசியாரன். இதுக்கு பேர் தான் வரண்டி. இது யாருக்காவது நிறைவேற்றிருக்கான்னு விசாரிக்கணும். விளங்கிட்டானே? தரமான பொருள், நியாயமான விலை, உத்தரவாதத்தை நிறைவேற்றக்கூடிய நிலைப்பாடு இருக்காண்டு ஒரு வாடிக்கையாளர் நிறுவனத்தில் அக்கறை காட்டுவார். சரியா? அடுத்தது அரசாங்கம். அரசாங்கம் அக்கறை காட்டும். அரசாங்கம் ஏன் அக்கறை காட்டுண்டா? வரிகளை அறவிடுவதற்கு, டெக்ஸ் அறவிடுவது. இலங்கட பிரதானமான வருமானம் என்று கேட்டா வரி. ஆனா அபிவிருத்தியான நாடுகள் இருக்கு தானே. இப்போ ஒரு கல்ஃப் கண்ட்ர பிரதான வருமானம் கேட்டா மசு எண்ணெய், கேஸ், அதான் கூட வருமானம். அங்க வரிகள் பெருசா இல்லை.
அமெரிக்காட அல்லது லண்டன் அல்லது ஜெர்மன் வருமானத்தை நம்ம கேட்ட மாட்டோம். அங்கே டெக்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. டெக்ஸ் இருக்கு, ஆனால் அங்கே என்ன, அது கைத்தொழில் நாடுகள், என்ன தொழில்துறை நாடுகள், அதன் மூலமாக நிறைய உழைப்பாங்க. இலங்கை என்ன நாடு, ஒரு விவசாய நாடு. இலங்கையோட மெயின் வருமானம் வரிதான். ஆனால் இலங்கையோட கைத்தொழில்துறை என்ன இருக்கு, விவசாயத்துறை. விவசாயத்துறை மூலமாக நாங்கள் என்ன இயலா, அதிகளவான வருமானங்களை உழைக்க இயலாது. சரியானே? அதால எங்களோட மெயின் வருமானம் டெக்ஸ் தான். அப்ப அந்த வரிகளை அறவிடுவதற்கு அரசாங்கம் அக்கறை காட்டும், நுகர்வோரை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் அக்கறை காட்டும், அறிக்கைகள் நிறுவனம் தொடர்பான ரிப்போர்ட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் அக்கறை செலுத்தும். ரைட்? அப்ப இது அரசாங்கம். அது நுகர்வோரை பாதுகாக்கிறேன்னு சொன்னா, இப்ப இலங்கையில மதுபானங்கள் விற்பனை செய்வதற்கு அனுமதி இருக்கா இல்லையா? இலங்கையில மதுபானங்கள் விற்பனை செய்வதற்கு லைசன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் அதே நேரம் அரசாங்கம் என்ன சொல்லுதோ, அந்த மதுபானத்தில் வர தீமைகளை சொல்லி வில்லுங்க, மதுபானம் உயிரை கொல்லும். அந்த போட்டிலே இருக்கும், காய்ச்சி போட்டு அடிப்பாங்க, மதுபானம் உயிரை கொல்லும், புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கும். சரியா? கிருமி நாசினிகள் ஆபத்தானவை, பாதுகாப்பான இடங்களில் வையுங்கள். நெக்டோவும் லாமண்ணையும் உண்டுதான். சரியானே? சில குடிச்ச கேசும் இருக்கு, நெக்டோ இருக்கிறார். அது மாதிரி தான் கிட்டத்தட்ட லாமண் இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு அடிச்சுட்டு அள்ளிய போன கேசும் இருக்கு. அப்ப அதில் கிருமி நாசினிகள் இருக்கு. அது நல்ல தூரத்தில் இடுக்கிற இடத்துல வச்சிடணும். சில ஆள் கோபம் வந்து அதை குடி பண்ணிக்கிறாலும் இருக்கு. சில விவசாயம் சிலாக்களை விட்டு இல்லாமல் இருக்கும் கிருமி நாசினிகள். கடும் பாதுகாப்பு வைக்கணும். கோபம் வந்து அதை குடிச்சிட்டு சொல்லி பயமுறுத்தாடுற கேசும் இருக்கு. குடிச்சா போய் குயிக்கா சேர்ந்து அது வேற பிரச்சனை. அப்ப என்ன, அரசாங்கம் மக்களை பாதுகாக்குது. சரியா? சில விடயங்கள் இலங்கை சில விடயங்களை செய்யுது, ஆனா அதை சொல்லி வைக்கணும். அது மாதிரி இந்த குழந்தைகளுக்கான பால் மாதிரி அதை விளம்பரம் செய்யக்கூடாது. குழந்தை இப்ப அங்கர் குழந்தை, நீங்க குழந்தை இல்லையே, நீ குழந்தை இல்லை, குழந்தை என்ன சின்ன பிறந்த பிள்ளையில கொடுப்பாங்க, இதெல்லாம் மாலை கொடுப்பேன் நான், அதெல்லாம் விளம்பரம் செய்யக்கூடாது. சின்ன பிள்ளைக்கு பிறந்த உடனே சில பால்மா கொடுப்பாங்க, ஒரு வயதுக்கு வரை கொடுப்பாங்க. அப்படியா கொடுக்க பிறந்த பால்மாவுக்கு என்ன கூடாது, அட் பண்ணக்கூடாது. அவ்வளவு அங்கர் வராது, அங்கர் ஸ்ப்ரேல இதெல்லாம் வர மாட்டான். ரைட்? அப்ப இது என்ன, அக்கறை உடைய ஆட்கள் ஏன் அக்கறை செலுத்துறாங்க? இப்ப போட்டி நிறுவனங்கள் என்ன செய்யும், போட்டி போடுறார்கள். எங்களோட போட்டி போடுறார்கள். போட்டிக்கும் பொறாமைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு நிறைய பேருக்கு போட்டி இருக்கு. போட்டி உருவாகின்ற இடம் வீடு. போட்டி உருவாக்குறார்கள் உண்மை அம்மா மாதிரி, பொறாமை உருவாக்குறார்கள் சொல்லு பாப்பமா இருக்குது. நேரம் இல்லை, சரியான நல்லா யோசிச்சு பாருங்க. பொறாம போட்டினா தெரியுமா, உனக்கு 80 மார்க்ஸ் வருது, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு 90 மார்க்ஸ் வருது. அந்த 80 மார்க்ஸ் வந்தால் என்ன, அவளுக்கு ஏன் 90 வந்து யோசிக்கிறேன். இதுக்கு பேர் என்ன, பொறாமை. உமாவும் என்ன போனா, உண்ட ஃப்ரெண்டு 90 நீ 80, என்னத்தை படிச்சு கிழிச்சு ஏச்சு விடும். ஒரு ஆளுக்கு ஒப்பிட்டு ஒன்று ராத்திரி பார்க்க ஒப்பிட்டு பேசுற, அவன் நல்லா படிக்கிறவாரு, நீ படிக்கிறீங்க. தங்கச்சி ஆகப்பெரிய எதிரியார் நீ நமக்கு நம்மளோட ஒப்புறாள். யாரோட அவங்கள ஒப்புறாங்களோ அதான் எதிரி. தப்பித்தவரி தங்கச்சியை ஒப்பிட்டா அடிக்கிற குட்டு போகல குட்டு. அவன் 100 மாசம் எடுத்திருக்காள், நீ 70 மாசம் எடுத்திருக்காய், கழுத ஏசினா அவதான் எதிரி. நல்ல நண்பிகள் 90 80, 2 பேர் எதிரிகள். என்னதுக்கா 90 எடுத்ததுக்கா? இதுக்கு பேரு பொறாமை. இப்ப நீ படிச்சுட்டாய், உனக்கு ஒரு அளவு விளங்கிட்டு, அது ஒன்னும் ஃப்ரெண்டுக்கு விளங்கல, அது கொஞ்சம் விளங்கப்படுத்து. எனக்கு அறவே விளங்கல, பச்சை போய் விளங்கிட்டு விளங்கல. இப்படிலாம் செய்யாதாங்க. உனக்கு விளங்கினத்தை இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடு, உனக்கு டபுள் ஆகும். யோசிச்சு பாரு, உனக்கு விளங்கினத்தை இன்னொரு ஆள் சொல்லி கொடுத்தா உனக்கு 2 தரம் விளங்கும், அவனுக்கு 1 தரம் தான் விளங்கும். அப்ப நீ தான் முதலாமா, அது மாத்தேலாம்.
நல்லா படிச்சு போட்டு வந்து சொல்றேன்னு நான் படிக்க இல்லாரவே அது கெத்து கதைக்கிறேன். ஏன் பொய் சொல்றீங்க? பொய் சொன்னீங்கடா உண்மையாயிடும். அதுக்கு நான் படிச்சேன்னு சொல்லி நீங்க பெரிய கதைக்க தேவையில்லை. ஒரு ஆள்கிட்ட கேட்குற நீங்க நீ படிச்சாயிரவோ, இது மோசமான கேள்வி. நீங்க படிச்சியாண்டு கேட்குறீங்களா? படிக்கத்தாண்ட வந்தீங்க என்ன படிச்சியாண்டு கேள்வி அதை கேட்குற. போட்டின்னா என்ன? எனக்கேன் 20 குறை, எனக்கேன் 20 குறை, எனக்கேன் 30 குறை, 70 வந்த எனக்கேன் 30 குறை. நான் என்னத்துல போட விட்டுருக்கேன்? அதை இல்லாம செய்யறான் என்ன போட்டி. சரியா? உண்ட கடையில பொருள் ஒன்று இல்லை, இன்னொரு கடையில இருக்கு. ஒருத்தன் கடைக்கு வாரான், போட்டியை பாருங்க. எனக்கிட்ட அந்த சாமான் இல்லை, பக்கத்து கடையில இருக்கு. அவன் வந்து என்கிட்ட என்ன கேட்கான்? அந்த கேட்கான். நான் என்ன சொல்றேன்? இல்லைன்னு. அவன் மாறு ஒன்று கேள்வியை பானு, இது எங்க எடுக்கலாம் 5 நேரம். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஏரியாவிலேயே கிடையாது. இதுக்கு பேர் புறாங்க. என்ன சொல்லிக்கணும்? நீ இருங்க, ஒரு பொய் என்ற அடி. என்ன பொய்? இந்த ஸ்டோர்ல இருக்கின்ற சொல்லி போட்டு போய் பக்கத்து கடையில் வாங்கிட்டு வந்து இவருக்கு தூக்கி கொடுத்து அனுப்பிட்டா நாளைக்கு நம்மகிட்ட வருவார். பக்கத்து கடையில் இருக்குன்னு சொல்ல தேவையில்லை. இந்த அங்க ஒன்று திரும்ப நம்மகிட்ட வர மாட்டான். கஸ்டமரை பாதுகாக்கணும். இதான் போட்டி, இதான் போட்டி. சரியானே? அதே மாதிரி பத்திரிகையாளர்கள், ரிப்போர்ட்டர்ஸ் நம்மளை பத்தி எழுதுவாங்க. என்ன நீங்க நல்ல நிறுவனம் என்னை வாங்க, நல்ல எழுதுவானுகள், என்னை மோசம் நடந்த என்னை வாழு ரெட்டை சேர்த்து வச்சு விட்டுருவானுகள். அவட கடப்பாக்கம் ஒருத்தரும் வர மாட்டான். ரிப்போர்ட்டர்ஸ் கடுமாக தெரியுங்க. ஃபேஸ்புக், சோசியல் மீடியா எவ்வளோ புதுனம் காட்டுது. அதில் வாட்சி நம்ம எவ்வளோ ஏமாறும். இல்லாத போய் சொல்லி விட்ருவான், நீங்கள் நம்பி எதிரிவீங்க. சரியா? அப்புறம் நான் காட்டுக்குள்ள யானை வந்து காரை பிரெட்டு அப்படின்னு பார்த்து அதில் போகிறதுக்கு இப்போ பயம் எல்லாம் இருக்கு. சரியானே? அது உண்மையா போயாண்டு உண்மையா தெரியா? சரியானே? உண்மையா போயாண்டு தெரியா? சரியா? அது எல்லாத்தையும் நம்பப்படா. சும்மா ஏஐல செஞ்சு விட்ருவானுகள். அது உண்மை மாதிரியே இருக்கும். இப்போ அநேகமாக அப்புறம் போகிறது போகக்கூட அந்த யானை பிரெட்டு கதை அம்பளங்கு இப்பையும் 100கணக்கான வானம் மேலே போய் தண்டிக்கு யானை இன்னைக்கு தான் நாங்களும் போகிறோம். இப்போ சில ஆக்கள் அதில் பீத்துறப்படான்ற ஒரு ஃபீலிங் கொண்டு வருது பார்த்தீங்களா? இல்லாட்டி சில ஆக்கள் அந்த எல்லாம் போய் அந்த அப்புறம் வரக்குள்ள அலர்ட், யானை வருதோ யானை வருதோ, சூற யானை வருது. ரைட். இப்போ இதில் உங்களுக்கு எப்படி கேள்வி வருமெண்டா கவனிங்க. இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேள்வி எடுப்பாங்கன்னு சொன்னால், அக்கறை உடைய ஆக்கள் நம்ம விளங்கப்படுத்தின ஏன் அக்கறை காட்டுறாங்க, ஏன் அக்கறை செலுத்துறாங்கன்னு கேட்டேன். அதை தந்துட்டு அந்த ஏன் அக்கறை செலுத்துறாங்கிறத தந்துட்டு யார் அக்கறை காட்டுவான்னு கேட்பாங்க. உதாரணமா ஈடுபடுத்திய முதலுக்கு எப்ப லாபம் கிடைக்குதாண்டு யார் அக்கறை காட்டுவாங்க? முதலீட்டாளர்கள், இன்வெஸ்டர் நான் சொல்றேன். வரிகளை அறவிடுவது யார்? அரசாங்கம். தரமான பொருட்கள் நியாயமான விலை கிடைக்கிறான்னு பார்க்கிறார்கள் யார்? வாடிக்கையாளர்கள். சரியா? தொழிலாளர்களை உரிமைகளை வென்று கொடுப்பது தொழிற்சங்கங்கள். தொழிலாளர்களை உரிமைகளை வென்று கொடுக்கிறது, தொழிலாளர்களை உரிமைகளை பாதுகாக்கிறது இவங்களாம் யாரு? லேபர் யூனியன். இப்படி அந்த நாம தார அந்த ஏன் அக்கறை காட்டுறாங்கிறத தந்துட்டு நீங்க யாருன்னு ஒரு மாதிரி தங்கள்வி வரும், மாறி வராது. இப்படி மாறல. அக்கறை செலுத்துன்ற எழுதி ஏன் அக்கறை காட்டுறாங்கன்னு எழுதுங்கிற வர மாட்டான். கற்றொடுற பாடம் இல்லது. ரிவேஸ்லாம் கேள்வி வரும். ரிவேஸ்ல அநேகமான கேள்வி வரும். கணக்கீடு என்றால் என்னென்று எக்ஸாம்ல கேட்கறதில்ல. எடோடு நிரப்புற மாதிரி போடுவாங்க. நிறுவனத்தின் மீது அக்கறையுடைய தரப்பினர்கள் நிறுவனம் பற்றிய தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவலை வழங்குதல் டேஸ் எனப்படும். அடுத்து என்ன போட்டாச்சரி கணக்கீடு செய்ய முடியும். அப்படிதான் பாரு கேள்வி. சரியா? அப்படிதான் அந்த கேள்வி எடுப்பாங்க. ரைட். அடுத்தது தகவல்கள். எங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்கள் 2 வகை. கணக்கிட்ட 2 வகையான தகவல் கிடைக்கும். ஒன்று நிதிசார் தகவல், இன்னொன்று நிதிசாரா தகவல். தீர்மானம் எடுக்க தேவையான
பணத்தால் அளவிடக்கூடிய தகவல் எல்லாம் என்ன வரைக்கும் தீர்மானம் எடுக்க தேவை பண வடிவம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு என்ன பேரு நிதி தகவல் என்று சொல்லப்படும். இலங்கட நாணயம் என்ன? இலங்கட நாணயம் என்ன? கதைங்கள இலங்கட நாணயம் என்ன? ரூபாவா ரூபாயா? ரூபாய். ரூபாண்டிதான் ஒரு புள்ளோட பேர் அது ரூபாய். அப்ப இலங்கட நாணயம் என்ன? ரூபாய். ரூபா இல்ல, ரூபன்னா பாவன் அல்ல, ஈ. தமிழ் சரியா இருக்கணும். உன்னோட பேப்பர் டிரான்ஸ்லேட் பண்றாள் தானே, மொழிபெயர்க்கிறாள். ஒரு தமிழ்ல கடும் எக்ஸ்பர்ட், ப்ரொஃபசர், பேராசிரியர். அப்ப அவரு கடுமையா தமிழ், அதுக்காக தான் லேசா போடுவார் பேப்பர், ரூண்டு மட்டும் தான் போடுவார். எங்கட எக்ஸாம் பேப்பர் நீங்க பாருங்க, ரூவன்னா மட்டும் தான் போடுவார். நாமளும் அப்படித்தான் ரூன்னு அஞ்சு பாருங்க, அது எக்ஸாம் பேப்பர் ஃபுல்லா ரூபான்னு தாரல. அப்ப இலங்கட நாணயம் ரூபா. அந்த ரூபாயில வெளிப்படுத்தப்படுற தகவல் முழுதும் என்ன? நிதி தகவல். ரூபா வெளிப்படுத்த தகவல் எல்லாம் என்ன? நிதி தகவல். பணத்தால் அளவிட முடியாத தகவல் நிதி சாரா தகவல். பினான்சியல் இன்ஃபர்மேஷன், நான் பினான்சியல் இன்ஃபர்மேஷன். பண வடிவம் இருக்கா? நிதி தகவல். பண வடிவம் இல்லையா? நிதி சாரா தகவல். முகாமையாளன் திறமையானவர். நிறுவனம் அழகான சூழல் அமைந்துள்ளது. நிறுவனத்தில் தரமான பொருட்கள் காணப்படுகின்றது. நிறுவனம் நல்ல வசதியான இடத்துல அமைந்துள்ளது. இப்படியாக கிடைக்கின்ற முகாமையாளன் திறமையானவர். வாடிக்கையாளர்களுடன் ஊழியர்கள் சிறப்பாக நடந்து கொள்கின்றார்கள். இப்படியாக கிடைக்கின்ற தகவல் எல்லாம் எங்களுக்கு என்ன தகவல் அளிக்கும்? நிதி சாரா தகவல். தீர்மானம் எடுக்கலாம். இப்ப நாம ஒரு ஹோட்டலுக்கு போய் தங்க போறோம்டா, அந்த என்வாயன்மெண்ட்டை பார்ப்போம். ஹோட்டல்ல தங்குறது கூட ஒரு காசி நிதி தகவல். அந்த என்வாயன்மெண்ட்டை பார்க்கும். ஒரு அழகான சூழல் இருக்கணும். இப்ப நாங்க கடலோரங்கள் இருக்கிறார்கள், சரியா? நாங்க எதை விரும்புவோம்? மலைநாட்டை விரும்புவோம். மலைநாட்டில் இருக்கிறார்கள் கடலோரங்களை வர விரும்புவாங்க. இப்படியான ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த என்வாயன்மெண்ட்டை கேட்பாங்க. எப்படி நல்ல பீச் வியூ இருக்கா? இப்ப நமக்கு நாம போய் பீச் வியூ இருக்கான்னு கேட்குது. நான் பீச் வியூ இருக்கும், நடந்து போன பீச் இருக்கு. இப்ப நாங்க எப்படி மலை நல்லா கண்ணுக்கு தெரியுதா, தூரமா தெரியுதா, அழகான சூழல் தெரியுதா? நாம நூறலியாவில் ஹோட்டல் எடுக்கக்கூடாது பார்ப்போம், வியூ பாயிண்ட் பார்ப்போம். அது நிதி சாரா தகவல். ஏன்னா அது உங்களை அப்படி ஹோட்டல் அமைக்கக்குள்ள வியூ பாயிண்ட்டை பார்க்கணும், சரியானு? ஒரு கடை வைக்கக்குள்ள பொருளை தரத்தை பார்க்கணும். அப்படிதான் நிதி சார் தகவல். பண வடிவம் இருக்குதா? நிதி தகவல். பண வடிவம் இல்லையா? நிதி சாரா தகவல். சிம்பிள். அதுக்கு உதாரணம் ஈட்டிக்க தேவையில்லை, சரியா? அடுத்த கணக்கீடு ரெண்டு வகை. கணக்கீடு ரெண்டு வகை. ஒன்று நிதி கணக்கீடு, ரெண்டு முகாமை கணக்கீடு. இதான் உங்களோட சிலபஸ் இருக்குதானே. உங்களோட சிலபஸ்ல நான் படிக்க போற சிலபஸ்ல முதலாவில் இருந்து 13வது வரைக்கும், சாரி, முதலாவில் இருந்து 12வது வரைக்கும் பினான்சியல் அக்கவுண்ட் எஃப்ஏன்னு சொல்லுவாங்க, எஃப்ஏசின்னு சொல்லுவாங்க. எஃப்ஏசின்னா பினான்சியல் அக்கவுண்டிங், நிதி கணக்கீடு. 13ல இருந்து 14 வரைக்கும் எம்ஏன்னு சொல்லுவாங்க. எம்ஏண்டா மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், முகாமை கணக்கீடு, சரியானே? இந்த ரெண்டும் தான் உங்களோட சிலபஸ். அப்ப இது 100 தான் உங்களுக்கு எப்ப விளங்கும்? இப்ப நான் சொல்ல போற கணக்கிட்டுறவாக ரெண்டு சொல்ல போறேன். இந்த ரெண்டும் 100% உங்களுக்கு எப்ப விளங்கும்? தமிழ் அழகு சிலபஸ் முடிஞ்ச போறான் விளங்கும். அப்ப இந்த அழகு அறிமுகம் தான், சரியானே? இந்த 16 அழகும் படிச்சு முடிஞ்சாதான் உங்களுக்கு விளங்கும். இப்ப நீங்க சொல்றீங்க நான் ஏசிசிஏ செய்ய போறேன், சிஏ ஸ்ரீலங்கா செய்ய போறேன்னு சொன்னீங்கடா, நீங்க என்னத்தை படிக்க போறீங்க? எஃப்ஏசி படிக்க போறீங்க. பினான்சியல் அக்கவுண்டிங் தான் ஏசிசிஏ, சிஏ ஸ்ரீலங்கா, சரியானே? அடுத்தது நான் மேனேஜ்மெண்ட் செய்ய போறேன், மேனேஜ்மெண்ட் படிச்சு நான் ஜாப் செய்ய போறேன்னு சொன்னா அது சிஐஎம்ஏ, சீமா, அல்லது சிஎம்ஏ. யூகேட சிஐஎம்ஏ, ஸ்ரீலங்காட சிஎம்ஏ, சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். ஏசிசி என்ன? அசோசியேஷன் certified chartered accountants of UK. CA Sri chartered accountants of Sri Lanka. சரியா? CA Sri Lanka ACCA க்கு சமன். அப்படி அர்த்தம் என்ன? இலங்கட கணக்கீடு,
சர்வதேச ரீதியான கணக்கீடு. இலங்கையில் அக்கவுண்டிங் படிச்சா உலகத்தில் எங்கேயும் நீங்க இணைய தேவையில்லை, திரும்ப அக்கவுண்டிங் படிக்க தேவையில்லை. இன்டர்வியூ பாஸ் பண்ணா ஜாப். இலங்கையில மெடிசன் முடிச்சா யூகேல போய் மெடிசன் செய்யலாமா? நேசிவேல இந்திர மாட்டான். என்ன செய்யணும்? அங்க போய் திரும்ப நீங்க அங்க எக்ஸாம் வச்சு அங்க படிச்சு 2 years பிறகுதான் நீங்க அங்க மெடிசனுக்கு அப்ளை பண்ணலாம். இஃபெக்டிவ் அப்படித்தான். ஸ்ரீலங்காவில் இஃபெக்டிவ் படிச்சா சவுதியில கூட இன்ஜினியர் வேலை செய்யலாம். அங்க போய் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அந்த போர்டில் பதியணும். ஆனா இலங்கையில் அக்கவுண்டிங் படிச்சா இன்டர்வியூ பாஸ் பண்ண ஜாப். காரணம் என்ன? இலங்கை ஒரு அக்கவுண்டிங்ல மாத்திரம் பாத்தடிக்கும் நாடு. பாத்தடிக்கும் நாடு. சர்வதேச சட்டம் இருக்குதானே அக்கவுண்டிங்ல, சர்வதேச சட்டம் இருக்கு. அது பேரு IAS, இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட். இது அப்படியே ஹொப்பி பண்ணு ஸ்ரீலங்கா. அப்படியே ஹொப்பி. நம்ம கதைக்கிற கதைகள், நான் கதைக்க போறது, நான் தரப்புற நோட்ஸ் எல்லாமே என்ன? IAS, இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் நோட்ஸ் தான் உங்களுக்கு வச்சிருக்காங்க. அதில் பழைய நோட்ஸ்லாம் படிக்க போடாது. அந்த அப்டேஷன் முக்கியம். அப்போ நாங்கள் எங்கே போய் படித்தாலுமே என்ன? இதான் நோட்ஸ். இப்போ யூகேல இங்கிலீஷில் படிக்கிறத நான் தமிழ் படிப்பிக்கிறேன், அவ்வளோ. அமெரிக்காவில் இங்கிலீஷில் படிக்கிறது நம்ம தமிழ் படிப்பிக்கிறோம். மொழிதான் வித்தியாசம், சொல் எல்லாமே என்ன? அது அந்த அங்கீகாரத்தை என்ன செய்யாங்க? இலங்கட மிகப்பெரிய அக்கௌண்டம் போடி சார்ட் அக்கௌண்ட். சார்ட்டட் அக்கௌண்ட் தான் மிகப்பெரிய அக்கௌண்ட் வேர்ல்ட்லி. அந்த சார்ட்டட் அக்கௌண்ட் போடி ஸ்ரீலங்காவில் இருக்கு. அவங்க தான் இந்த அக்கௌண்டிங்கை சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த சார்ட்டட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. பட்டய கணக்காளர் சொல்றேன். பட்டயம்டா மீனிங் உலக அங்கீகாரம். உலக மகாராஜா யாரு? உலகத்தின் மகாராஜா யாரு? சார்ல்ஸ். சரியாதா? அவர சைன் வைக்கிறது சர்டிபிகேட் பேர் தான் சார்ட்டட். அவர சைன் வைக்கிறதுக்கு பேர் தான் சார்ட்டட். அந்த சார்ட்டட் அக்கௌண்ட் தானே, அது சேர்மன் அவர் தான். அவர் அந்த நீங்க இங்கிலீஷ் கோர்ஸ் முடிச்சா சைன் பேப்பர் அந்த இருக்கிற மேனேஜர் இல்லாட்டி CEO. அது மாதிரி நம்மளோட சார்ட்டட் தானே, ACC SCAக்கெல்லாம் சார்ல்ஸ்ல சைன் வைப்பாங்க. அதெல்லாம் உலக அங்கீகாரம்னு சொல்றது கவனிப்பாங்க. இல்லை பட்டயம்னு சொல்லுவாங்க. பட்டயம் த்ரோவா இன்டர்வியூ பாஸ் பண்ண ஜோ பட்டயத்துக்கு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் படிக்கணும். அப்போ கணக்கீடு 2 வகை உண்டு. என்ன? நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு. இதான் எங்களோட சிலபஸ். இதான் நம்ம எடுக்க போகிற தொழில். எல்லாம் தொழில் செய்ய போகிறோம். நிதி கணக்கீடு வணிக நிறுவனம் தொடர்பான தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான நிதி தகவல்களை அக்கறையுடைய வெளித்தரப்புக்கு வழங்குகிற கணக்கீடு தான் நிதி கணக்கீடு. நிறுவனம் பற்றிய தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான நிதி தகவல் என்ன? பண ரீதியான தகவல்களை அக்கறையுடைய வெளித்தரப்புக்கு வழங்குகின்ற கணக்கீடு தான் என்ன? நிதி கணக்கீடு. நிதி கணக்கீடு. நிதி கணக்கீடு பொதுவாக வெளித்தரப்புக்கு தகவலை வழங்கும். வெளிவாரின்னு படித்தோம், அவங்களுக்கு தான் கூட வழங்கும். உள்வாரியனாக்களுக்கும் வழங்கும். ஆனால் பொதுவாக நிதி கணக்கீடு தகவல் வழங்குறது இந்த பப்ளிஷ் பண்றேன்னு சொல்ல, பப்ளிஷ் வெளியிடுறது, எல்லாரும் பார்க்கலாம். சரியா? இந்த நிதி கணக்கீடு வரலாற்று தகவலை வழங்கும். என்ன வரலாற்று தகவல் சொன்னா? வரலாறு என்றால் என்ன? ஹிஸ்டரின்னு சொல்றாங்க. இந்த முறை உங்களோட பெட்ஜில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. ஹிஸ்டரியிலேயே கூட இல்லை. ஏனது லேசோ ஹிஸ்டரி. அப்போ நீங்கள் நல்லா பாடமாக்குற பிள்ளை இல்லை பாப்பண்டா. ஹிஸ்டரியில் கொஞ்சம் கூட இப்போ ஒரு எடுத்துக்க வந்து அவனுக்கு ஹிஸ்டரி வந்து என்னன்னு தெரியா? ரைட். அப்போ பாடமாக்குற கெப்பாசிட்டி இருக்கிற ஆளு ஹிஸ்டரி எடுப்பாங்க. என்ன? ஆனால் பாடமாக்குறது வேலை இல்லை, விளங்கி பாடமாக்குறோம். ஹிஸ்டரியில் விளங்கி பாடமாக்க ஒன்றும் இல்லை. என்ன அதுண்டா தான் அது என்ன விளங்கி பாடமாக்குறது, இன்ட்ரெஸ்டாக பாடமாக்க நில்வாங்கல்ல. அவர் கதை படிக்கிற மாதிரி கதை புத்தகம் வாய்ச்சி நல்ல பாடமாகவும் பாருங்க, ஸ்டோரி புக். அப்போ அது மாதிரி நினைச்சிங்கன்னா லேசாக பாடமாகிடும். ஒரு விடயத்தை பாடமாக்குறப்பா இன்ட்ரெஸ்ட். இது எனக்கு தேவை, இது நல்லா இருக்கு, இந்த ஒரு எண்ணத்தை உருவாக்கி போட்டு பாருங்க. அப்போ நான் படிக்கிற நோட்ஸ் பாடமாகல. நான் இன்றைக்கு 10 தாள் படித்து போட்டு தான் தூங்குறேன். 10 தாள் முடிய மாட்டேக்கும். ஒவ்வொரு தாள் எண்ணி படிக்கிறேன். கடையில் 10 தாள் தமிஞ்சும் படித்து நோட்ஸ் விட்டு பங்கிக்க மாட்டேன்.
சரியா? ஸ்டோரி புக்கை பாருங்க, அம்மா தின்னு கூப்பிட கொஞ்சம் பொருங்க வாட்சி பார்த்து வாரம் முடிச்சு போட்டு வாரம் கொஞ்சம் பொருங்க நினைச்சிருக்கீங்க பாருங்க. ஸ்டோரி புக் பார்க்கக்கூட பயங்கர அப்போ அது பாடமாகும். என்ன தூங்குவதற்கு சிறந்த வழி 2 ஓட்டு கொப்பியை தூக்குறேன். அப்படியோ தூங்கிடுவீங்க. அப்புறம் அம்மா தான் அம்மாவை ஒழிப்பி கொப்பியை தூக்கி போட்டு வைக்கிறேன். இப்படி நடக்கும் முஸ்பத் கண்ட மாதிரி சொல்றேன்ல, நாங்களும் பார்க்க இடம் ரைட். அப்ப வணிக நிறுவனத்தின் மீது தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவலை வெளித்தரப்புக்கு வழங்குற கணக்கீடு தான் நிதி கணக்கீடு. இது நடந்து முடிந்த தகவலை வழங்கும். அதான் வரலாறு. நடந்து முடிந்தவற்றை, எவ்வளவு வருமானம் உழைச்சிட்டோம், எவ்வளவு செலவழிச்சிட்டோம், எவ்வளவு சொத்து வாங்கியிருக்கோம், எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கோம்ங்கிற தகவலை வழங்குறது தான் வரலாற்று தகவல். ரைட். நிதி கணக்கிடுற நோக்கம் நிறுவனம் பற்றிய தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான நிதி தகவலை வெளித்தரப்புக்கு வழங்குதல். சரியா? இதான் நிதி கணக்கிடுற பிரதான நோக்கம். நிதி கணக்கிடுற தொழிற்பாடு ஒன்றைக்கு அவனோட ஃபங்க்ஷன் நினைச்சுன்னா வணிக நிறுவனத்தின் மீது தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான அந்த அக்கறையுடைய ஆக்களுக்கு பொதுநோக்க நிதி அறிக்கைகளை வெளியிடல். பொதுநோக்க நிதி அறிக்கைன்னு சொன்னா லாப நட்டங்களை அறிவதற்கு நாங்கள் படிக்க போறோம் வருமான கூற்று. சொத்து பொறுப்புகளை அறிவதற்கு படிக்க போறோம் 2ஆம் யூனிட்டா நிதி நிலைமை கூற்று. பெற்ற காசி கொடுத்த காசு அறிவதற்கு நாங்கள் படிக்க போறோம் காசு பாய்ச்ச கூற்று. முக்கியமான விடயங்களை நாங்கள் விளக்கமா சொல்ல போறோம் குறிப்பு. இப்படியான நிதி அறிக்கைகளை தயாரித்து வெளியிடுறது தான் நிதி கணக்கீட்டின் ஆரம்ப தொழிற்பாடு. சரியா? லாப நட்டங்கள் அறிவது, சொத்து பொறுப்புகள் அறிவது, பெற்ற காசு கொடுத்த காசு அறிவது, முக்கியமான விடயங்களை விளக்கமா சொல்றதுதான் நிதி கணக்கீட்டுற ஆரம்ப தொழிற்பாடு. நிதி கணக்கீட்டுற செயல்முறை, நிதி கணக்கீட்டுற ப்ராசஸ். நிதி கணக்கீட்டுக்கு ஒரு உள்ளீடு இருக்கு. நிதி கணக்கீட்டுற உள்ளீடு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள். நிதி கணக்கீட்டுற உள்ளீடு என்ன? கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள். நிதி கணக்கீட்டுற செயல்முறை, நிதி கணக்கீட்டுற செயல்முறை நாங்க விரிவா படிப்போம். நிதி கணக்கீட்டுற ப்ராசஸ், நிதி கணக்கீட்டுற செயல்முறையாக ஒரு கொடுக்கல் வாங்கல்களை இனங்கண்டு அளக்கப்புறம் என்ன நடந்து அளக்கணும், பண வடிவம் கொடுக்குறேன், பதிவு செய்ய போறோம், எழுதி வைக்க போறோம், வகைப்படுத்த போறோம், படிப்போம். சொத்து பொறுப்பு உரிமையாண்மை வருமானம் செலவுண்டு வகைப்படுத்த போறோம், சமரி பண்ண போறோம், பொலிப்புற செய்ய போறோம். பொலிப்புறன்னு சொன்னா லாப நட் வருமானம் செலவை லாப நட்டமா மாற்றுவோம், வருமான கூற்று. சொத்து பொறுப்பு உரிமையாண்மையை நிதி நிலைமையா மாற்றுவோம், பொலிப்புண்ட சுருக்கம். அடுத்து பகுப்பாய்வு செய்ய போறோம், அனலைசிங். பகுப்பாய்வுண்ட வருமானங்கள் எவ்வாறு அதிகரிக்கலாம், செலவுகள் எவ்வாறு குறைக்கலாம், கடன்கள் எவ்வாறு கொடுக்கலாம் என்று பார்க்க போறோம். இது என்ன வரைக்கும் அவங்களோட செயல்முறை. நிதி கணக்கு, நிதி கணக்குன்ற வெளியீடு, வெளியீடுன்னா பெறுவர்கள். இப்ப நீங்க படிக்க வந்திருக்கிறது எல்லாம் என்ன? உள்ளீடு. நீங்க எழுத போற எக்ஸாம் உங்களுக்கு வரப்போற ரிசல்ட் தான் என்ன? வெளியீடு மாதிரி நிதி கணக்குன்ற வெளியீடாக நாங்கள் படிக்க போறோம். லாப நட்டங்களை அறிவதற்கு வருமான கூட்டு படிக்க போறோம். சொத்து பொறுப்புகளை அறிவதற்கு நிதி நிலைமை கூட்டு படிக்க போறோம். மூலதனங்களை பெற மாற்றங்களை கூடும் குறைந்த நம் உரிமையாண்மை, அதுக்கு உரிமையாண்மை மாற்ற கூட்டு படிக்க போறோம். பெற்ற காசு கொடுத்த காசு அறிவதற்கு காசு பாய்ச்சி கூட்டு படிக்க போறோம். முக்கியமான விடயங்களை விளக்கமா சொல்வதற்கு ரைட். அந்த வீடியோவில் பிள்ளை என்னன்னு சொன்னால் கரண்ட் போயிட்டு அந்த கிளாஸ் கட் ஆனது இடையில திரும்ப சொல்கிறோம் பாருங்க. இப்போ நான் கடைசியாக பார்த்தது நிதி கணக்கீட்டின் செயல்முறை. நிதி கணக்கிட்ட உள்ளீடுகள் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள். நிதி கணக்கிட்ட உள்ளீடுகள் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள். நிதி கணக்கிட்ட செயல்முறையை இப்போ மாற்றிருக்காங்க. அதாவது கொடுக்கல் வாங்கல்களை மூல ஆவணங்களில் உறுதி செய்கிறது, கொடுக்கல் வாங்கல்களை மூல ஆவணங்களில் உறுதி செய்கிறது. அடுத்தது கொடுக்கல் வாங்கல்களை மூலீடுகளில் பதிவு செய்கிறது, கொடுக்கல் வாங்கலை பேரட்டுக்கு மாற்றுறது,
பேரிடுகளை சமப்படுத்துகிற பரீட்சை மீது தயாரிக்கணும்னு சொல்கிறேன். இவ்வளோ விடயங்களை நாங்கள் கொடுக்கல் வாங்கல்களை மூல ஆவணங்கள் மூலம் உறுதி செய்ய போகிறோம். அதை முதல்ல மூலேடுகளில் பதிய போகிறோம். அது பேரிடுகளில் இரட்டை பதிவு செய்ய போகிறோம். அந்த பேரிட்டை சமப்படுத்த போகிறோம். அடுத்த பரீட்சை மீது தயாரிக்க போகிறோம். இவ்வளோ நீங்கள் விரிவாக படிக்கிற 3ஆம் அலகுலையும் 4ஆம் அலகுலையும் இது ஒரு அறிமுகம் தான். இவ்வாறு கணக்கிட்டு உள்ளீடுகளை அது இன்னொன்று சொன்னாங்க உங்களுக்கு, இனங்கண்டு அளவுறது, பதிவு செய்கிறது, வகைப்படுத்துறது, பொலிப்பாக்குறது, பகுப்பாய்வு செய்கிறது, அது கணக்கிட்ட தொழிற்பாடு. சின்ன சேஞ்ச் பண்ணிக்கொண்டு நீங்கள் அது புது அப்டேட் உண்டது. கணக்கிட்டு தொழிற்பாடு தான் கொடுக்கல் வாங்கல்களை இனங்கண்டு பணத்தில் அளக்கிறது, அதை பதிவு செய்கிறது, அதை சொத்து பொறுப்பு உரிமையாண்மை வருமானம் செலவுண்டு வகைப்படுத்துறது. அடுத்தது அது நாங்கள் பொலிப்பாய்வு செய்கிறது, பகுப்பாய்வு செய்கிறது, கணக்கிட்ட தொழிற்பாடு. கணக்கிட்ட செயல்முறை, நிதி கணக்கிட்ட செயல்முறை கொடுக்கல் வாங்கல்களை மூலாவணங்களின் மூலமாக உறுதி செய்து படிக்கணும். அதை முதல்ல மூலேடுகளை பதிய போகிறோம். அதை நாங்கள் வரவு செலவுண்டு பேரிடுகளுக்கு மாற்ற போகிறோம். அதை சமப்படுத்துகிற படிக்க போகிறோம். பரீட்சை மீது படிக்க போகிறோம். இவ்வளவு முழுமையான விளக்கம் உங்களுக்கு 4ஆம் அலகுதான் பெறும். உங்களுக்கு இப்போ நீங்கள் என்னென்று விளங்கினா போதும். அடுத்தது இந்த கணக்கிட்டு உள்ளீடுகளை கணக்கிட்டு செய்முறைக்கு நீங்கள் உட்படுத்தினீங்கன்னா கிடைக்கப்பெறுகின்ற பொறுவர்கள் தான் கணக்கிட்டு வெளியீடுகள். கணக்கிட்டு வெளியீடுகளாக நாங்கள் படிக்க போகிறது நிதி கூற்றுக்கள், ரிசல்ட். உங்களுக்கு ஓயல் ரிசல்ட் வந்த மாதிரி நாங்கள் படித்து எக்ஸாம் எழுதி வர பொறுவர் மாதிரி நிதி கணக்கிட்ட பொறுவர்கள் தான் இந்த அவுட்புட்னு சொல்கிறோம். இது நாங்கள் இன்புட்னு சொல்லுவோம். இது ப்ரொசஸ், இது வெளியீடுகள். அதுக்கு நாங்கள் 5 விடயம் படிக்க போகிறோம். அது நம்ம 6ஆம் அலகு 7ஆம் அலகு படிக்கிறது. கணக்கிட்டு சமன்பாடில் ஸ்டார்ட் பண்ணுவோம் 2ஆம் அலகில். ஆகவே அதில் ஒன்று வருமான கூற்று லாப நட்டம் அறிவதற்கு படிக்க போகிறோம். நிதி நிலைமை கூற்று சொத்து பொறுப்புகள் உரிமையாண்மையை அறிய படிக்க போகிறோம். அடுத்தது உரிமையாண்மையில் ஏற்பட்ட மாற்றங்களை அறிவதற்கான உரிமையாண்மை மாற்ற கூற்று படிக்க போகிறோம். பெற்ற காசு கொடுத்த காசு அறிவதற்கு காசு பாய்ச்ச கூற்று படிக்க போகிறோம். அடுத்தது முக்கியமான விடயங்களை குறிப்பாக காட்டுவதற்கு குறிப்புகள் படிக்க போகிறோம். இதுதான் கணக்கிட்டு வெளியீடுகளாக வகைப்படுத்தப்பட வேண்டிய விடயம். இதை நாங்கள் சொல்லிட்டே கூட அந்த கரண்ட் போயிடுச்சு, அது திரும்ப ரீட் பண்ணிக்க. அடுத்தது கணக்கிட்டு வெளியீடுகளை பெற்றுக்கொள்வதற்காக கணக்கிட்டு செய்முறைக்கு உட்படுத்தப்படுகின்ற விடயங்கள் கணக்கிட்டு உள்ளீடு என்று படித்தோம். கணக்கிட்டு உள்ளீடுகள்ங்கிறது கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள். கணக்கிட்டு உள்ளீடுகளுக்குள்ள அதாவது மூலப்பொருட்கள் மாதிரி கணக்கிட்டு உள்ளீடுகள்ங்கிறது கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் என்று சொல்லப்படும். கொடுக்கல் வாங்கல் சொல்றது ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தோட, ஒரு நிறுவனம் வேறு நபரோட பணம் சார்ந்த வகையில் நிதி சார்ந்த வகையில் மேற்கொள்கின்ற பரிமாற்றம் தான் கொடுக்கல் வாங்கல் சொல்லப்படும். நிதி சார்ந்த வகையில் என்ன? பண ரீதியாக இடம்பெறுகின்ற சேஞ்ச், பொருட்களை காசு கொடுத்து வாங்குறது, பொருட்களை காசுக்கு விற்கிறது, செலவு செய்யறது, தளவாடம் வாங்குறது, மோட்டார் வாங்குறது, வங்கியில கடன் பெறுறது நம்ம கொடுக்கல் வாங்கன்னு சொல்றோம். இது சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மையில தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த 3 என்னங்கிறது நாங்க 2ஆம் அலகில்தான் பிரிவாக படிப்போம். அடுத்தது நிகழ்வுகள். கொடுக்கல் வாங்க என்று கருத முடியாத ஆனா சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் தான் நிகழ்வு என்று சொல்லப்படும். நிறுவன முகாமையாளர் திறமையானவர், நிறுவன ஊழியர் திறமையானவர்கள், நிறுவனம் அழகான சூழல் அமைய பெற்றுள்ளது விடயங்களை தான் நாங்க நிறுவனம் பொருத்தமான இடத்தில் அமைய பெற்றுள்ளது, நிறுவன சூழல் மாசடைகின்றது, இப்படியான விடயங்களை தான் நாங்க கணக்கிட்டு வெளியீடுகள் என்று சொல்லுவோம். கணக்கிட்டு நிகழ்வு என்று சொல்லுவோம். சாரி, அடுத்தது கணக்கிட்டு வெளியீடுகள்னா இப்போ உங்களுக்கு கழிச்சிட்டேன், நிதி கூட்டுகள் கழிச்சாச்சு. அடுத்து நாங்க பார்க்க போறதுதான் முகாமை கணக்கீடு, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். உங்களோட சிலபஸை சுருக்கமாக சொல்றோம். இதுலேருந்து நாங்கள் இந்த அழகை நாங்கள் அறிமுகப்படுத்திட்டு நாங்கள் 2ஆம் அலகுக்குள்ள போனோம்னா கணக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ரைட். அடுத்த முகாமை கணக்கெடுங்கிறது நிறுவனத்தில் நிறைய மேனேஜர் தேவை. இப்போ எம்டிண்டா முகாமைத்துவ பணிப்பாளர், அடுத்தது ஜிஎம்டா பொது முகாமையாளர், ஏஜிஎம்டா பொது உதவி பொது முகாமையாளர், உற்பத்திக்கு முகாமையாளர், விற்பனைக்கு முகாமையாளர், சந்தைப்படுத்த முகாமையாளர், கொள்வனவு முகாமையாளர், இப்படி பல்வேறுபட்ட முகாமைத்துவ மட்டங்கள் இருக்கு. இதை நாங்கள் தனியாக பின்னுக்கு படிப்போம். இந்த பல்வேறு முகாமைத்துவ மட்டங்களுக்கு தேவையான இந்த முகாமைத்துவ மட்டங்கள் நிறுவனத்தை கட்டுப்படுத்தும், நிறுவனத்தை திட்டமிடும், நிறுவனம் சம்பந்தமாக பொறுப்பு கூறும்,
நிறுவனம் சம்பந்தமாக தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான நிகழ்கால எதிர்கால தகவலை வழங்குகின்ற ஒரு கணக்கீடு தான் முகாமை கணக்கீடு. இந்த முகாமை கணக்கீடுல நிதி தகவலும் வெளிப்படுத்தப்படும், நிதி சாரா தகவலும் வெளிப்படுத்தப்படும். நிதி கணக்கீட்டுல நிதி தகவல் மட்டும்தான் வெளிப்படப்படும். முகாமை கணக்கீட்டுல நிதி தகவலும் நிதி சாரா தகவல் ரெண்டும் வெளிப்படுத்தப்படும். ரைட். அப்ப இந்த முகாமை கணக்கீடுங்கிறது நிகழ்காலம் இன்றைக்கு இருக்கிற விடயத்தை எதிர்காலத்துக்கு எவ்வாறு கொண்டு செல்லலாம், நிகழ்கால தகவலை கொண்டு எதிர்காலத்தை திட்டமிடுகின்ற ஒரு கணக்கீடாக முகாமை கணக்கீடு காணப்படும். ரைட். அடுத்த முகாமை கணக்கிட்ட பிரதானமான நோக்கம் முகாமையாளர்களுக்கு முகாமைத்துவ தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவலை வழங்குறதா முகாமை கணக்கிட்ட நோக்கம். முகாமை கணக்கிட்ட செயல்முறை, முகாமை கணக்கிட்ட செயல்முறைங்கிறது அது ப்ராசஸ். முகாமை கணக்கிட்ட உள்ளீடு நிகழ்கால எதிர்கால தகவல். முகாமை கணக்கிட்ட செயல்முறை, முகாமை கணக்கிட்ட அந்த ப்ராசஸ் நிறுவனத்தை திட்டமிடும், பிளானிங். நிறுவனத்து பட்ஜெட் பண்ணும், வர இருக்கின்றவைகளையும் செலவழிக்க இருக்கின்றவைகளையும் முன்கூட்டியே தீர்மானிக்கிறது தான் வரவு செலவு திட்டம். பாதுடுன்னு சொல்லுவாங்க. நிறுவனத்தை கட்டுப்படுத்தும், வருமானங்களை அதிகரிக்கிறது, செலவுகளை குறைத்து கொள்றதுதான் கட்டுப்படுத்தல். அப்ப முகாமை கணக்கிட்ட செயல்முறை திட்டமிடல், வரவு செலவு திட்டம், பாதுடுன்னு சொல்லுவாங்க, கட்டுப்படுத்தல். அதன் மூலமா எங்களுக்கு கிடைக்கின்ற பெறுபவர்கள் தான் முகாமை கணக்கிட்ட வெளியீடுகள். முகாமை கணக்கிட்ட வெளியீடு குறுங்கால தீர்மானம் எடுப்போம், நீண்ட கால தீர்மானம் எடுப்போம், வீதங்களை கொண்டு முடிவுகள் எடுப்போம், தீர்மானங்களை. அடுத்தது நாங்க கிரயங்களை முன்கூட்டியே மதிப்பீடு செய்வோம். கிரயம் என்ற செலவு இதெல்லாம் நீங்க 13, 14, 15, 14 படிக்கலாம், விரிவாக உங்களுக்கு விளங்கும். அடுத்தது நிதி கணக்கீட்டுக்கு முகாமை கணக்கீட்டுக்குள்ள வேறுபாடு. இது ஏன் நம்ம படிக்கிறோம்டா, இதுல 2 வகையான விஷயம் வரும். ஒன்று இந்த வேறுபாடு கேட்டு வரும், இல்லாட்டி முகாமை கணக்கீடு தொடர்பான பின்வரும் கூட்டு உண்மையா பொய்யாண்டு கேட்பாங்க. நிதி கணக்கீடு தொடர்பான கூட்டு உண்மையா பொய்யாண்டு கேட்பாங்க. இதெல்லாம் முகாமை கணக்கீடு நிதி கணக்கீடு தொடர்பான உண்மையானவைகள், இது முகாமை கணக்கீடு தொடர்பான உண்மையானவைகள். இதில் இல்லாம ஒரு விடயத்தை கேட்டாண்டது பொய் அறிக்கை. அப்ப ரெண்டும் என்ன, முகாமை கணக்கிட்ட தகவல் வரலாற்று தகவலாக இருக்கும், கடந்த காலத்தை கொண்டு தீர்மானம் எடுக்கிறது. முகாமை கணக்கீடு நிகழ்கால எதிர்கால தகவலை வழங்கும். அடுத்தது முகாமை கணக்கீடு பொதுவாக வருடாந்தம் தயாரிக்கப்படும். பொதுவாக வாராந்தம் தயாரிக்கலாம், மாதாந்தம் தயாரிக்கலாம், ஆனால் கட்டாயம் வருடாந்தம் தயாரிக்கணும். ஆனால் முகாமை கணக்கீடு தேவைக்கேற்ப தயாரிக்கலாம். தேவைப்படும் போதெல்லாம், முகாமையாளருக்கு தேவைப்படும் போதெல்லாம் தயாரிக்கணும். அது அக்கறை உடையார்கள். பொதுவாக நிதி கணக்கீட்டை பயன்படுத்துகிறார்கள் வெளிவாரியானவர்கள், உள்வாரியும் பயன்படுத்தலாம், பொதுவாக பயன்படுத்துகிறார்கள் வெளிவாரியானவர்கள். அடுத்தது முகாமை கணக்கிட்ட பயன்படுத்துகிறார்கள் உள்ளக தரப்பினர்கள். அடுத்தது தத்துவங்கள், கோட்பாடுகள், தத்துவங்கள், நியமங்கள், சட்டங்கள் எல்லாம் நிதி கணக்கில் கட்டாயம் பின்பற்றணும். முகாமை கணக்கிட்ட இதெல்லாம் கட்டாயமானது அல்ல. ரைட். இவ்வளவும் ஒரு சாப்டர் உங்களுக்கு வழங்கப்படுத்திருக்கோம், ஒரு விஷயத்தை வழங்கப்படுத்திருக்கோம். அநேகமாக உங்களுக்கு முதலாம் அலகில் இன்னும் ஒரு பாட்டுக்கு அடுத்த கிளாஸ் முடிச்சிடுவேன். அப்போ இந்த 2 வீடியோ வந்து உங்களுக்கு இப்போதைக்கு இந்த வீடியோத்தை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். இதை தொடர உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். முதலாம் அலகு முடியும் வரைக்கும் உங்களுக்கு இந்த கிளாஸ் அடுத்த வகுப்புல இந்த முதலாம் அலகு முடியும். இப்போ உங்களுக்கு யாருக்காவது இதில் இடையிறாங்க, ஆன்லைனில் விரும்புகிறார்கள், நீங்கள் அதுக்குரிய கண்டக்ட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் போடுவோம். அதை நீங்கள் கண்டக்ட் பண்ணி உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால், இந்த வீடியோவை பார்த்துட்டு உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட LMS மூலமாக தான் இந்த ஆன்லைன் கிளாஸ் செய்ய போகிறோம். சரி, வெப்சைட் இருக்கு எங்களோட, அந்த வெப்சைட்டில் நாங்கள் இதில் அப்லோட் பண்ணக்கூடிய அதையும் அறிவிப்போம். அதன் மூலமாக நீங்கள் இந்த கிளாஸுக்குள்ளே வந்து பார்க்கலாம். முதலாம் அலகு முடித்து அதுக்குரிய கேள்விகளும் செய்யப்படும். இது சம்பந்தமாக டியூட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த டியூட்ஸ் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் அனுப்போம், உங்களோட அட்ரஸ் வந்தீங்கடா. அப்போ இந்த ஆன்லைன் வகுப்பு அம்பாறை மாவட்டம், வெற்றிக்குளோ டிஸ்ட்ரிக்ட், இந்த 2ம் தவிர்ந்து வேறு மாவட்டங்களை படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் நான் உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னு சொன்னால் இந்த இடங்களுக்கு, அதாவது வெற்றி இந்த அம்பாறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ESL என்ற கிளாஸ் நடக்குது, பிரில்லியன் கல்மிலிருந்து கிளாஸ் நடக்குது. அடுத்தது வெற்றிக்குளவில் அல்மனார் காத்தாங்குடியில் அந்த கிளாஸ் நடக்குது. அப்போ அதில் பிசிக்கல் அந்த வகுப்புக்கு நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். மற்றாக்கள் வெளி மாவட்டங்களில் தவிர்ந்த வெளியில் படிக்கிற பிள்ளைகளுக்காக தான் நாங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸ் செய்கிறோம். இது முதலாம் அலகிலிருந்து இறுதி வரைக்கும் இந்த நேரடி வகுப்பு தான் நடக்க போகுது. நாங்கள் டைம் டேபிள் தருவோம், அந்த டைம் டேபிளுக்கு இந்த கிளாஸ் நடக்கும். நேரடி வகுப்பு உங்களுக்கு லைவ் பண்ணுவோம். நீங்கள் லைவில் வந்து பார்க்குற நல்லம்,
அப்படி லைவ்ல பண்றதுக்கு உங்களுக்கு வசதி இல்லை, வேற கிளாஸ் இருக்கின்ற ஒரு நிலைமை உருவானா எங்களை கண்டக்ட் பண்ணினா அதுக்குரிய ரெக்கார்டிங் வசதிகளை செய்து கொள்ளலாம். ஆகவே நீங்கள் இந்த கிளாஸுக்கு முதலாம் அலகு முடியும், இது ஒரு வகுப்பு, அடுத்த கிளாஸில் முதலாம் அலகு முடியும். முதலாம் அலகு ஃபினிஷ் பண்ணிடுவோம். அடுத்த வகுப்பில் உங்களுக்கு இதில் குறை கணக்கிட்டு சூழல் படிக்கணும், கணக்கிட்டு செயல்முறை படிக்கணும். இந்த 2 விடயத்தையும் விளங்கப்படுத்தி முடிய அது சம்பந்தமான வினாக்களை செய்து அந்த கேள்வி இந்த முதலாம் அலகு கம்ப்ளீட்டாக முடிப்பேன். அதுபோல் 2ஆம் அலகிலிருந்து நீங்கள் வரும்போது பே பண்ணி தான் வரவும். வேறு பேமெண்ட்ஸ் டீட்டெயில் எல்லாம் நாங்கள் 8 கிளாஸ் அடிப்படையில் அந்த வகுப்பு நடத்துவோம். அதில் டீட்டெயில் உங்களுக்கு எங்களோட அந்த வாட்ஸ்அப் அந்த LMS அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த வெப்சைட்டுக்குள்ளே எப்படி போகிறது, எப்படி அதுக்குள்ளே நீங்கள் போய் வீடியோ எடுக்கிறங்கிற எல்லா விளக்கங்களும் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஆகவே அடுத்த கிளாஸில் இந்த முதலாம் அலகு தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.